இந்த நாட்களில் ஹானரபிள் ஃபேமிலி, கனத்திற்குரிய ஒரு குடும்பமாக நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக அவர் விரும்புகிறார். அதில் மிகவும் முக்கியமான அம்சம் என்னவென்று கவனிப்போம் என்று சொன்னால், கீழ்ப்படிதல் மிகவும் அவசியமான ஒன்றாக, அஸ்திபாரமான ஒரு விஷயமாக இருக்கிறதை வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறோம். ஆகையினால எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை நாம் ஆரம்பித்திருக்கிறோம் கவனிக்கும்படியாக. அதில் முதல் வசனம் விதமாக சொல்லுகிறது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது எப்படி இருக்கிறது? நியாயம். விளைவு என்னவென்று கேட்டால், அவரை கனப்படுத்தும் பொழுது என்ன நடக்கிறது? உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. அதை குறிப்பாக இந்த வார்த்தையை நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்குள் என்ன செய்யுங்கள்? கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் என்று இருக்கிறார். நியாயம் என்று சொல்லும் பொழுது தட்ஸ் த ரைட் திங் டு டூ, இல்லையா? அதுதான் சரியான விஷயம். நீங்கள் செய்யக்கூடிய சரியான விஷயம் என்னவென்று கேட்டால் கீழ்ப்படிய வேண்டும், இல்லையா? பெற்றோருக்கு கீழ்ப்படிவதற்கு முன்பதாக முதலாவது குறிப்பிட்ட வார்த்தை கர்த்தருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ஆகினால இந்த கீழ்ப்படிதலுக்கு வேறு ஏதாவது மாற்று வழி இருக்கிறதா? இதை பைபாஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு வழிமுறை இருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழ்ப்படிதலுக்கு வேறு வழியே கிடையாது. கீழ்ப்படியுங்கள்னு பைபிள் சொல்லிச்சுன்னா என்ன தான் பண்ணணும்? கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். ஆனால் அங்கே தான் நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். நமக்குள்ள அந்த கீழ்ப்படியாத தன்மை இருக்கிற ரெபல்லியஸ் நேச்சர், பாவத்தின் விளைவாக இருக்கக்கூடிய அந்த குணம் இருக்கிறதுனால, எளிமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது என்கின்ற ஒரு குணம் நமக்குள்ள சின்ன வயசில் இருந்த அதை இன்னும் வேதம் எப்படி தெளிவுபடுத்துகிறது என்று கேட்டால், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள், நான் துர்க்குணத்தில் என்ன செய்திருக்கிறேன்? உருவாயிருக்கிறேன். பிள்ளையினுடைய இருதயத்தில் மதியினம் என்ன செய்திருக்கும்? ஒட்டி இருக்கும் என்று இந்த வசனங்களெல்லாம் எதை போதிக்கிறது என்று கேட்டால், we have a very inherent ப்ராப்ளம்னு சொல்வது. நாம் பிறக்கும் பொழுதே இந்த பிரச்சனையோடு தான் என்ன செய்கிறோம்? பிறக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம் வளரும் பொழுது இந்த பிரச்சனையும் நம்மோடு கூட வளரக்கூடியதாக இருக்கிறது. எப்பொழுது கிறிஸ்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வருகிறாரோ, சிலுவையினுடைய நன்மை அவனுடைய வாழ்க்கையில் அனுபவமாக மாறுகிறதோ, அன்றைக்கு தான் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே என்ன செய்கிறீர்கள்? விடுதலையாவீர்கள். அது ஒரு இன்ஸ்டன்ஸ், அவ்வளோதான். ஒரு வாழ்க்கையில் ஒரு நொடி பொழுது நடக்கக்கூடிய விஷயம் என்று இல்லாதபடிக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை எப்போவுமே ப்ரெசன்ட் கண்டினியூஸாக தான் இருக்கிறோம், இல்லையா? பாருங்கள், சத்தியத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். வி கண்டினியூ டு பிலீவிங் இன்னும் இருக்கிறது. தொடர்ந்தேச்சியாக விசுவாசித்து கொண்டே இருக்கிறோம், தொடர்ந்தேச்சியாக புரிந்து கொண்டே இருக்கிறோம். அதே விதமாக ரிப்பெண்டிங் இஸ் ஆல்சோ வெரி கண்டினியூஸ். அதுபோல தான் கீழ்ப்படிதல், ஒபேயிங் என்று வரும்பொழுது ஐஎன்ஜி என்று வந்தாலே அது தொடர்ந்தேச்சியாக நடைபெறக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். இப்போ கடந்த வாரம் நாம் கவனித்த பொழுது இவ்விதம் நான் உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும் என்று சொன்னால், த டீமானிக் டைமென்ஷன் டு டிசோபீடியன்ஸ் என்பதை குறித்து நம்ம கவனித்தோம். சில வந்திருந்த உங்களுக்கு அது நினைவிருக்கலாம், இல்லாவிட்டால் நினைவுபடுத்தி கொள்ளலாம். அந்த பைபிள் சொல்லுகிறது, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகாரியாகிய பிரபு என்று வேதம் சொல்லுகிற நம்ம கவனிக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் கீழ்ப்படியாமல் தானே எல்லாம் அப்படி தான் இருப்பாங்க, போக போக சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பாருங்கள் ஓவர் சிம்பிளிஃபைடு என்று சொல்ல வேண்டும். ஆனால் பிரச்சனை என்னன்னு சொன்னோம்னா, இதுக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்கிறது. கீழ்ப்படியில் அப்படின்னு சொன்னோம்னா யாருக்கு இடம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும்? பிசாசுக்கு இடம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். பிசாசுக்கு இடம் கொடுக்கறது என்று சொன்னோம்னா அது அவ்வளோ லேசாவன அங்கேருந்து என்ன செய்ய முடியாது, கிளப்ப முடியாது. எளிமையான உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, வாடகைக்கு விடுறது ஈஸியாக, வாடகை இருக்கிறவங்கள காலி பண்ணுறது ஈஸியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாடகைக்கு விடுறது தான் ரொம்ப ஈஸி. கிறிஸ்தவத்தில் வந்து மைக்கு கொடுக்குறது ஈஸியாக, மைக்கு வாங்குறது ஈஸியான்னு சொன்னீங்கன்னா, நான் சொல்கிறது விலைக்கு பண்ண முடிகிறது தான். அது எல்லாமே பிரச்சனை இருக்கிறோம். ஆகினால்தான் தான் பைபிளில் சொல்லியிருக்கு, யாரும் அவசரப்பட்டு கை வைக்காதே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் கை வைக்காதேன்னு சொன்னோம்னா கை வச்சு ஜோம் பண்ணுறது அர்த்தம் இல்லை. யாரையும் அவசரப்பட்டு அப்பாயிண்ட் பண்ணிடாத, அப்புறம் அவங்கள ரிமூவ் பண்ணணும்னா டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்கன்னா இட் வில் பிகம் எ டிசாஸ்டர். நான் சொல்கிற விலையும் கொள்ள முடிகிறோம். அதனால் நிதானம் ரொம்ப தேவைன்னு சொல்கிறார். ஆக அதே பேசி நிறுவனத்தில் தான் பிசாசுக்கு என்ன செய்யாதிருங்கள்? இடம் கொடாதிருங்கள். ஏன்னா இடம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் அவனை அழிக்கவும் கொள்ளவும் திருடவுமே அன்றி வேறொன்றுக்கும் வரான். ஆகினால் அவனை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரே வழிதான் இருக்கிறது. கர்த்தருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிவது தான் அவனை மேற்கொள்வதற்கான ஒரு வழியாக இருக்கிறது என்பதை வேதம் தெளிவுபடுத்துகிறத நம்ம கவனிக்கிறோம். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் கசப்பு இருந்தது, இல்லையா? துரோகம் இழைக்கப்பட்டிருக்கிறது. குடும்பத்தாரால் மிகுந்த கடினமான சூழ்நிலைக்குள்ளதாக அவன் போயிருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப அற்புதமாக கிரியை செய்ததின் விளைவு கர்த்தர் வருத்தம் யாவையும் மறக்க பண்ணினார் என்ன சொல்கிறார். பையனுக்கு அதான் பேர் வைக்கிறார். அடுத்த பையனுக்கு என்ன பேர் வைக்கிறார் என்று கேட்டால், நான் சிறுமைப்பட்ட தேசத்தில் கர்த்தர் என்னை என்ன செய்திருக்கிறார்? பழுக பண்ணியிருக்கிறார். நீங்கள் தீமைக்கு என்று செய்தீர்கள்,
கர்த்தரோ அதை எனக்கு நன்மையாக என்ன செய்திருக்கிறார், மாற்றியிருக்கிறார். நீங்கள் விற்று போட்டீர்கள், அநேகருக்கு ஜீவ ரட்சண்யம் செய்யும்படிக்கு கர்த்தர் என்னை முன்னதாக என்ன செய்திருக்கிறார். இதெல்லாம் எப்படி அவருக்குள்ள அற்புதமான இந்த மாற்றம் பாருங்கள். ஒரு காலகட்டம் வரும் பொழுது சப்மிஷன், ஏன் நான் அல்ல, அவரே உங்களுக்கு மங்களகரமான உத்தரவை என்ன செய்வார், தருவார் என்கின்ற ஒரு நிலை வரும் பொழுது தான் இந்த தெய்வீகமான மாற்றங்கள் வருகிறத நம்ம கவனிக்கிறோம். ஆக தொடர்ந்தேச்சியாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால் 1 பேதுருவில் நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். எவ்விதமாக கீழ்ப்படிதலுக்கும் நம்முடைய உயர்வுக்கும் ஒரு அற்புதமான இணைப்பு இருக்கிறத நம்ம கவனிக்க முடியும் இல்லையா. கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அதனால் வரக்கூடிய தெய்வீகமான நன்மை, அதை இன்னும் எளிமைப்படுத்தி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருக்கு கீழ்ப்படிவீர்கள் என்று சொன்னால் கர்த்தரால் வரக்கூடிய நன்மை நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவமாக கர்த்தர் என்ன செய்கிறார், மாற்றி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். 1 பேதுரு 5வது அதிகாரத்தில் 5லிருந்து 9 மட்டுமாக உள்ள வசனங்களை நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். ஆக ஒரு வசனமாக பார்ப்பது நமக்கு எளிமையாக இருக்கும். 5ஆம் வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கர்த்தர் என்ன கொடுக்கிறார், கிருபை அளிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறோம். நம்ம கவனிக்கிறோம். எந்த கான்டெக்ஸ்ட்டு இல்லையா. எபேசியத்தில் பார்க்கும்பொழுது பிள்ளைகள் பெற்றோருக்கு என்ன செய்ய வேண்டும், கீழ்ப்படிய வேணும்னு சொல்கிறார். அப்போ இங்கு எப்படி சொல்லப்படுகிறது என்று கேட்டால் பாருங்கள், அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு என்ன செய்ய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ அடுத்த வசனமே பேலன்ஸ் கொண்டு வர்றார், சமநிலை கொண்டு வருகிறார். நீங்கள் ஒருவருக்கொருவர் என்ன செய்ய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்கிறார். அப்போது கீழ்ப்படிதல் என்ன, சப்மிட் டு ஒன் அனதர் என்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியமாக இருக்கிறார். அதில் குறிப்பாக நாம் பார்க்கும் பொழுது இளைஞர்கள் மூப்பர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஏன் மறுபடியும் இது நியாயம், இது தட் இஸ் த ரைட் திங் டு டூ, அது சரியான விஷயமாக இருக்கிறது. இன்னொரு வகையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முதியவர்களை அல்லது மூத்தவர்களை கனம் பண்ணுவது பாருங்கள், இது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலெல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, அதாவது பாருங்கள், பெரியவர்களை கனம் பண்ண வேண்டும், அதாவது நரைமுடி உள்ளவனை நாம் என்ன செய்ய வேண்டும், கனப்படுத்தணும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் வசனங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறத நம்ம கவனிக்கிறோம். இது பொதுவாகவே நம்ம ஊரில் வந்து அந்த அந்த குணம் இருக்கிறது. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தான் மாறிட்டு இருக்கிறதையும் நம்ம கவனிக்க முடியும். பொதுவாக பெரியவங்க யாராவது வந்தாங்கன்னா எந்திரிச்சு நிற்கிறது வந்து ஒரு மரியாதை தான் இல்லையா. இப்போ வந்து பெரியவங்க யாராவது வந்தால் எந்திரிச்சு போவது, நான் சொல்ல வெளியும் கொள்ள முடிகிறது தான். முதல்ல எந்திரிச்சு நின்றுட்டு அங்கேயே இருப்பாங்க. இப்போ எந்திரிச்சு என்ன செஞ்சிடறாங்க, போயிடுறாங்க. ஒருவர் சொன்னது நினைவுக்கு வருகிறோம். இப்போ யங் ஜெனரேஷன் நமக்கு மரியாதை கொடுக்குறாங்கன்னு எப்படி தெரியும் என்று கேட்டால், அவங்க 2 காதுலையும் எதையாவது மாட்டியிருப்பாங்க. ஒரு காதில் இருக்கிறத எடுத்து அப்படின்னாங்கன்னா என்ன இருக்கிறது, இன்னொரு காதை கேட்டு தான் இருப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடுச்சு. ஏன் அந்த கலாச்சார சீர்கேடுன்னு சொல்கிறாங்களா, அது வந்து எல்லா பக்கம், எல்லா சொசைட்டிலையும், எல்லா சமுதாயத்திலும் அது இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஆகினால அப்படிப்பட்ட சமுதாயத்தில் இருக்கிறவங்க அப்படி தானே இருப்பாங்க அப்படின்னு நியாயப்படுத்த முடியாது. எந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் அவர்கள் கிறிஸ்துவுக்குள் என்று வரும் பொழுது சத்தியத்தினால் வரக்கூடிய ஒரு கலாச்சாரம்னு ஒன்று இருக்கிறோம். நான் சொல்ல விளையாட கொள்ள முடியாது. கல்ச்சர்னு சொல்லும் பொழுது ரொம்ப எளிமையான ஒரு விஷயந்தான். எந்த சூழ்நிலையில் அக்ரிகல்ச்சர்னு சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் இல்லையா, கல்ச்சர் நமக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கிறோம். இந்த கல்ச்சர் எதனால் வருகிறது என்று கேட்டால், சத்திய வார்த்தையினால் நம்முடைய குடும்பத்தில் கிறிஸ்டியன் கல்ச்சர்னு இருக்கிற கிறிஸ்தவங்களுக்கு என்று குடும்பத்தில் ஒரு கலாச்சாரம் தேவன் வைத்திருக்கிறார். திருச்சபைக்கென்று ஒரு அற்புதமான சத்தியத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கலாச்சாரம் இருக்கிறார். அதனால் சமுதாயத்தில் எப்படி இருக்கிறாங்க அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமே அல்ல. கொருந்து நிருபமெல்லாம் வரும்பொழுது கொருந்து பட்டணம் ரொம்ப காஸ்மோபாலிட்டன் சிட்டின்னு சொல்லுவாங்க. காஸ்மோபாலிட்டன் சிட்டி அப்படின்னு சொன்னோம்னா பலதரப்பட்ட வித்தியாசமான ஆட்கள் அந்த ஊரில் இருக்கிறாங்க. அந்த ஊரினுடைய ஒரு அம்சம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அங்கு ஒரு கோயில் இருக்கிறது இல்லையா. அந்த கோயிலில் வந்து 1000த்துக்கும் அதிகமான இல்லையா வேசி அந்த நபர்கள் அங்கே இருக்கிறதாக சரித்திரம் சொல்லப்படுகிறோம். ஆக அங்கே ஆராதனையே என்னன்னா அந்த மாதிரி தான் ஆராதனை. அங்கே அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலிருந்து ரசிக்கப்பட்டு வருகிறவர்கள் ஆலயத்துக்குள்ளே வரும் பொழுது அந்த பேக்கேஜோடு தான் என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஃபிலாசபி இருக்கிறது. என்ன ஃபிலாசபி அப்படின்னு சொன்னோம்னா, ஆவி தான் ரொம்ப முக்கியம், ஆத்மா ரொம்ப முக்கியம், சரீரம் முக்கியமே இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து வச்சுருக்காங்க. ஆகினால சரீரத்தை வச்சு என்ன பண்ணாலும் பிரச்சனை இல்லை, ஆவி ஆத்மாவில் இருந்தால் ஒன்றும் என்ன செய்யக்கூடாது. எவ்வளோ ஞானமாக யோசித்து வச்சுருக்காங்கங்கிறத நான் சொல்லக்கூடிய கோணத்தை சிந்திப்பீர்கள் என்றால் புரிந்து கொள்ளலாம். அப்போ சரீரம் வந்து மேட்டர் இஸ் ஈவில் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கிறதுனால இந்த சரீரத்தை வச்சு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் ஆத்மாவில் மாத்திரம் எப்படி இருக்கலாம்,
அப்படின்னு ஒரு நிதானம் வச்சுருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டு உள்ளே வரும்பொழுது பவுல் சொல்கிறாரு, உங்கள் சரீரம் உங்களுடையதல்ல, அது விளக்கரையும் கொண்டு வாங்கப்பட்டிருக்கிறது. உங்கள் சரீரம் பரிசுத்த ஆவியானவர் தங்கும் தேவாலயமாக இருக்கிறபடினால் உங்கள் சரீரத்தை கொண்டு நீங்கள் கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? மகிமைப்படுத்த வேண்டும். அப்போது எந்த சமுதாயத்தில் இருக்கிறோமோ அந்த சமுதாயத்தினுடைய தாக்கம் கட்டாயம் இருக்கும். ஆனால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வருவான் என்று சொன்னால் அவன் எப்படி இருக்கிறான்? புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். அப்போ மூத்தவர்கள் என்று அதுக்கு கண்ணோட்டத்தை தான் இதை சொல்லிட்டு இருக்கிறோம். மேற்கத்திய நாடுகள்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், அங்கே படிக்கிற காலத்தில் சிலர் எப்படி சொல்லுவாங்க, மை ஓல்டு மேன் செட் அப்படின்னாங்க. ஒருத்தர் மை ஓல்டு மேன் செட் அப்படின்னா என்ன ஓல்டு மேன் அப்படின்னா அவங்க அப்பாவை சொல்கிறான். நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா? மை ஓல்டு மேன்னா யார்? பவுல் சொல்கிற மை ஓல்டு மேன் இஸ் குரூசிஃபைட் வித் கிரைஸ்ட். அதை வாசிக்கும் பொழுது கிண்டலாக சொல்லுவாங்க, பாருங்கள் பவுலினுடைய அப்பாவை சிலுவையில் போட்டாங்களாமான்னு. நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா? இப்போ கலாச்சாரத்தில் எந்த அளவுக்கு போய்விட்டது? ஒரு காலத்தில் மதர்னா அம்மா அப்பா அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க மேற்கத்திய நாடுகளில் சொல்கிறது. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறி என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னோம்னா மைக் அப்படின்னோம்னா, ஹலோ அந்த மைக்கில் அவர் பேர் மைக்கிள். நான் சொல்ல புரிகிறது, அவங்க அப்பாவை என்ன சொல்கிறாரு? பேர் சொல்லி கூப்பிட்றது, அவங்க அம்மாவை பேர் சொல்லி கூப்பிட்றது. காரணம் இல்லையா, சொசைட்டி ஹஸ் ப்ரோக்ரஸ்ட். எங்கே ப்ரோக்ரஸ்டு இல்லையா, முன்னேறி கொண்டு இருக்கிறது. ஆகினால நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகிக்குவோம். என்னடா மச்சி அப்படின்னு அவங்க அப்பாவை பார்த்து சொன்னால் என்ன ஆகிறது? நான் சொல்ல விளங்கிக்கொள்ள முடிகிறதா? அப்போது அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, இளைஞர்கள் மூத்தவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா? அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி தர வேண்டும். பெரியவங்க யாராவது வந்தாங்கன்னா பிரைஸ் லார்டுன்னு என்ன செய்யணும்? சொல்லணும் இல்லையா? அது சொல்லலாம் அப்படின்னா ஸ்கூலில் என்ன சொல்ல ஏய் அப்படிம்பாங்க. அப்போ உங்கள் வீட்டுக்கு யாரோ பாஸ்ட் ஏறும் ஏய் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறேன். ஏற்கனவே அந்த வீட்டில் சூனியம் இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? அப்போ குறிப்பு நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும். பெரியவங்க வந்தாங்கன்னா எழும்பி நிற்கணும்னு சொல்லணும் இல்லையா? அப்புறம் தண்ணி சாப்பிட்றீங்களான்னு கேட்கணும். நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? இது எல்லாமே ரொம்ப கருத்துள்ள வார்த்தைகளாக நான் பார்க்கிறேன். அவர் இது ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், பிரைஸ் லார்ட்னு சொல்லணும். அது பெரியவங்க யாரை பார்த்தாலும் சரி அது கரெக்டாக அவங்கள என்ன செய்யணும்? இன்னும் சின்ன பிள்ளைங்கிட்ட பேசுகிறோம் அல்லவா, அவங்ககிட்ட மரியாதையாக பேசுனீங்கன்னா அவங்களும் மரியாதையை ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் கவனிச்சிருக்கிறீங்களா? நம்ம சின்ன பிள்ளைங்களாம் ஜபத்துக்கெல்லாம் வரும்பொழுது அப்புறம் நீங்கள் என்ன படிக்கிறீங்க அப்படின்னு, என்ன படிக்கிறீங்கன்னு மரியாதை, அப்புறம் என்ன படிக்கிறேன் அப்படின்னு சொன்னான்னா யாருக்கு கேவலம்? நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? அப்போ நம்ம தான் கொடுக்கணும். நம்ம மரியாதையை பேசி பழகணும் இல்லையா? ஸ்ரீலங்கன் தமிழில் எல்லாமே எப்படி தான் பேசுவாங்க? ரொம்ப மரியாதை தான் பேசுவாங்க இல்லையா? அதுபோல் நம்ம அந்த இங்கேங்கிறத சேர்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்கள மரியாதை நடத்தணும். பெரியவங்க வந்தாங்கன்னா எழுப்பி நிற்கிறது, மூத்தவங்களுக்கு கனப்படுத்துறது, இதெல்லாம் கலாச்சாரத்தினால் வந்ததில்லை, இருக்குது கலாச்சாரத்தில். ஆனால் அதுக்கு முன்னாடியே வேதத்தில் தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்துருக்கார். அதுவும் திருச்சபை என்று வரும்பொழுது கட்டாயம் மூத்தவர்களுக்கு கனம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவருடைய வயதை முக்கியப்படுத்த வேண்டும், அவருடைய அனுபவத்தை முக்கியப்படுத்த வேண்டும், அவருடைய அறிவை முக்கியப்படுத்த வேண்டும். இன்னும் எல்லாவற்றுக்கும் மேலாக வசனத்தை முக்கியப்படுத்தும் பொழுது அவர்களை கனப்படுத்துவது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ ஊழிய கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது நம்மை காட்டிலும் மூத்த ஊழியர்கள் அவர்கள் வரும்பொழுது ஒருவேளை பாருங்கள், அவர்களுடைய அனுபவத்தையும் அவங்களுடைய அறிவையும் நம்ம கனப்படுத்தி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுப்பது ரொம்ப ரொம்ப அவசியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க கவனம் எதிர்பார்க்கலையோ கர்த்தர் கட்டாயம் என்ன செய்கிறார்? கவனிக்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால தான் யாக்கோபு நிருபம் எல்லாம் வரும்பொழுது ரொம்ப எளிமையாக மினுக்கான வஸ்திரத்தையும் மோதிரத்தையும் போட்டு ஒருவன் வருவான் என்று சொன்னால் அவனை கனப்படுத்துறது. அப்புறம் மினுக்கான வஸ்திரம் இல்லை, சாதாரணமாக ஒரு ஆள் வர்றாருன்னா அவரை அவமதிக்கிறது. இப்படி நீங்கள் நிதானிப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் நிதானமே சரியில்லைன்னு சொல்கிறார். மனிதனை மனிதனாக மதிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். பேதுரு எழுதும்பொழுது விதமாக சொல்லுகிறார், எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். எல்லாரும் இணைந்து சொல்லும்படியாக இருக்கிறோம். எல்லாரையும் என்ன செய்ய வேண்டும்? கனம் பண்ண. காரணம், எல்லாரும் தேவனுடைய சாயலாக என்ன செய்யப்பட்டிருக்கிறார்கள்? சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிறதுனால மறுபடியும் நம்முடைய சமுதாயத்தில் பலவிதமான பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர்னு இவங்களும் எல்லாத்தையும் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆகினால இவங்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும், இவங்களுக்கு என்ன செய்யணும்? மதிப்பு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாதுனால நினைக்கிறான். அது அவங்களுடைய எண்ணம். ஆனால் நீங்களும் நானும் தேவ பிள்ளைகளாக இருக்கிறபடினால அவர்கள் எல்லாரும் தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறபடினால் எல்லாரையும் கனம் பண்ண வேண்டும். எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பது கிறிஸ்துவ பண்பாக இருக்கிறோம். எத்தனை பேர் புரிந்து ஆமீன் என்று சொல்ல முடியும்? காரணம் என்னவென்று கேட்டால் ஆண்டவர் சொல்கிறார், ஒருவர் என்ன செய்யுங்கள்? கனம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ மூப்பர் கனம் பண்ண வேண்டும். அதாவது இளைஞர்
மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள்னு இருக்கிறது. அடுத்த வார்த்தையே எப்படி இருக்கிறதுன்னா, நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் என்ன செய்ய வேண்டும், கீழ்ப்படிந்து அப்படின்னு சொல்லும் பொழுது இஷ்யூ பேஸ்டாக அதை நம்ம கவனிக்கணும். சில விஷயங்களில் மூப்பர்கள், அதாவது வயது கூடினவர்கள், அந்த விஷயத்தில் அவங்களுக்கு ஞானம் இருக்கும். அவங்க சொல்கிறது கட்டாயம் கேட்கணும். எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு தெரியுமான்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே என்ன செய்யாது, தெரியாது. இப்போல்லாம் ரொம்ப லேட்டஸ்ட் கேட்ஜெட்டெல்லாம் யாருக்கு தெரியும்? கேட்ஜெட்னால் நம்ம விளங்கிக்கொள்கிற மாதிரி தான் புதுசாக ஸ்மார்ட் ஃபோனு அதுக்கு இதெல்லாம் வருது. அந்த விஷயம்லாம் யாருக்கு தான் நிறைய தெரியும்? பிள்ளைங்களுக்கு தான் என்ன செய்யும், அவங்களுக்கு தான் தெரியும். அப்படி வரும்பொழுது நமக்கு அந்த விஷயத்தில் அறிவு குறைவாக இருக்கிறதுனால வயதை முக்கியப்படுத்தாதபடிக்கு அறிவை முக்கியப்படுத்தி அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் அவர்கள் சொல்லுவதையும் என்ன செய்ய வேண்டும், கேட்க வேண்டும். இல்லைன்னா அவங்க எங்கே டிசேபிள் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கே என்ன செய்யாது. நான் சொல்கிறது கொஞ்சம் பேருக்கு புரியும் என்று நம்புகிறேன். உங்கள் ஃபோனை வாங்கி எங்கேயாச்சும் எதையும் அமுத்தி விட்டுட்டாங்கன்னு வைங்க, ஜென்மத்துக்கு உங்களுக்கு ஃபோனை என்ன செய்யாது. பாரு, நமக்கு எவனுமே கூப்பிட மாட்டேங்கிறான், அப்படி இவன் ஆஃப் பண்ணி வச்சுருப்பான். நீங்கள் அவனை மதிக்காதனால நான் விளங்கி சொல்ல முடிகிறது தான். சொந்தக்காரங்க எல்லாம் மறந்துட்டாங்க, இவங்க எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? அவங்க நேரில் உங்களுக்கு எதாவது ஆயிடுச்சான்ப்பா, நான் நல்லா தானே இருக்கிறேன். அப்போ அவங்க ஃபோன் எடுக்க மாட்டேங்குது, டிசேபிள் பண்ணி வச்சுருப்பான். நான் சொல்ல புரிகிறது தான். அவள் எதுக்கு இதை சொல்கிறோம்? ஒருவர் என்ன செய்ய வேண்டும், சில விஷயங்கள்லாம் அவங்க ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க. அவங்க ஆலோசனை கேட்கறதுல எந்த விதமான தவறல்ல. சில விஷயங்கள் மூத்தவர்களுக்கு அறிவும் அனுபவமும் இருக்கிறபடினால அந்த விஷயத்தில் அவர்கள் ஆலோசனை கேட்பது ரொம்ப அவசியம். திறவுகோல் எங்கே என்று நாம் கவனிப்போம் என்று சொன்னால், அந்த வசனத்தில் அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து, இங்கே தான் விஷயம் இருக்கிறது. மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். ட்ரெஸ் மாதிரி சொல்கிறார். மனத்தாழ்மை என்ன செய்ய வேண்டும், இந்த மனத்தாழ்மை இல்லை அப்படின்னா தான் இந்த வயதாவது பெரியவங்களாவது சின்னவங்களாவது அந்த எண்ணங்களே என்ன செய்யாது, வருவதற்கு வாய்ப்பு இல்லை. இந்த மனத்தாழ்மைங்கிறது ரொம்ப முக்கியம். மறுபடியும் அதை எளிமைப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். மனத்தாழ்மைன்னு சொல்கிறது பிரித்தெழுதுக, மனதில் தான் தாழ்மை இருக்கிறது. இப்போ ஒருத்தருக்கு மனசில் தாழ்மை இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும் இல்லையா? அவர் மனசை நமக்கு எப்படி தெரியுங்க இல்லையா? அவர் மனசில் தாழ்மை, அதாவது ஒருவர் பாருங்கள் பாவமாக எப்படி இருக்கிறாருன்னு சொன்னோன்னே நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, அவர் ரொம்ப எப்படிப்பட்ட ஆள், ரொம்ப தாழ்மையான ஆள். ஏன் தாழ்மையான ஆள்? சிலர் இப்படி ஒரு காலத்தில் நினச்சிட்டு இருந்தோம், அவர் செருப்பு கூட போட மாட்டாருங்க, அவர் ரொம்ப தாழ்மையான ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன கிடையாது, சம்பந்தம் இருக்குதுன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஒரு காலத்தில் பாருங்கள், அதாவது இவ்விதம் சொல்லுவார்கள், அவர்கிட்ட செல்ஃபோன் இருக்குது தெரியுமா அப்படின்னா, செல்ஃபோன் வச்சிருக்கிறது ரொம்ப அந்தஸ்து மாதிரி. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் செல்ஃபோன் கூட என்ன செய்கிறது இல்லை, வச்சுக்கிறது இல்லை, ரொம்ப தாழ்மையான ஒரு மனுஷன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பல விதங்களில் சொல்கிறான். சேர் இருந்தாலும் அவர் கீழே தான் உட்காருவார், காரணம் அவர் எப்படிப்பட்ட ஆள், ரொம்ப தாழ்மை அப்படின்னெல்லாம் சொல்லி கொண்டு இருந்த காலம் இருக்கார். ஆனால் பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறது, இந்த தாழ்மை எங்கே இருக்கிறது, மனசில் இருக்கிறது. அது மனசில் தான் இருக்கிறபடினால மனத்தாழ்மை இருக்கிறது என்று இல்லை என்பது ஒருவர் மாத்திரம்தான் சரியாக நிதானிக்க முடியும். அது ஆண்டவர் தான் நிதானிக்க முடியும். வேறு யாரும் அதை நிதானிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. எந்த மனுஷனும் தன்னுடைய நன்மையைத்தான் சொல்லுவானே தவிர உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார் என்று இருக்கிறது. பழமொழி ஞாபகம் வருகிறது, நல்லவனை போல இருப்பானா பரம சண்டாளன்னு யாரோ சொன்னாங்க. நான் சொல்ல வேலையும் கொண்டு முடிகிறதா. ஆகியனால பொதுவான விஷயங்களை வச்சு நம்ம நிதானிக்கவே முடியாது. அப்போ கீழ்ப்படிதல் என்று வந்தாலே, கீழ்ப்படிதலுக்கு ரொம்ப அஸ்திபாரமான விஷயம் என்னவென்று கேட்டால், நம்முடைய மனதில் என்ன இருக்க வேண்டும், தாழ்மை இருக்கணும். தாழ்மைன்னு சொல்லும் பொழுது மறுபடியும் இதெல்லாம் அறிந்த விஷயங்கள் நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். தாழ்மைக்கும் தாழ்வு மனப்பான்மைக்கும் என்ன கிடையாது, சம்பந்தம் கிடையாது. நான் சொல்வதை விளங்கி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். தாழ்மைக்கும் தாழ்வு மனப்பான்மைக்கும் சம்பந்தம். தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்கிறது நம்மளை மட்டாக எண்ணுவது, நம்மை குறைவாக என்ன செய்வது, எண்ணுவது. அது பைபிள் நம்ம என்கரேஜ் பண்ணுறது கிடையாது. இன்னும் ஒரு விதத்தில் நான் அதை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தாழ்வு மனப்பான்மைக்கும் பெருமைக்கும் சம்பந்தம் இருக்கிறது. சொல்கள், தாழ்வு மனப்பான்மைக்கும் பெருமைக்கும் சம்பந்தம் இருக்கிறது. எந்த வகையில் என்று ஒரு கேள்வியை எழுப்புவோம் என்று சொன்னால், பெருமையாக இருக்கிறவங்க யாரையே நினச்சிட்டு இருப்பாங்க, அவங்கள தான் நினச்சிட்டு இருப்பாங்க இல்லையா? தாழ்வு மனப்பான்மையில் இருக்கிறவங்களும் யாரைத்தான் நினைப்பாங்க, அவங்கள தான் நினைப்பாங்க. அந்த விதத்தில் ரெண்டுக்கும் என்ன இருக்கிறது, ஒற்றுமை இருக்கிறது. தாழ்வு மனப்பான்மை இருக்கிறவர், ஐயோ நான் என்ன மாதிரி யாருமே, நான் ரொம்ப பாவங்க அப்படின்னு அவரை மையப்படுத்தி யோசிக்கிறார். பெருமை உள்ளவன் எப்படி யோசிக்கிறான் என்று கேட்டால், என்ன மாதிரி யாருமே இல்லை. ஆக மொத்தம் ரெண்டு பேரும் அவங்கள தான் நினைக்கிறாங்களே தவிர, ரெண்டு பேரும் யாரும் நினைக்கிறது இல்லை, ஆண்டவரை நினைக்கிறது இல்லை. தாழ்மை என்று சொல்லும் பொழுது, தாழ்மை தன்னை தாழ்வாக நினைப்பதல்ல, தேவனை உயர்வாக நினைப்பது.
தேவனை மையமாக வைப்பது, கவனம் முழுவதும் யார் மேல் வைப்பது? தேவன் மேலே வைப்பது. அப்படி தேவன் மேலே கவனம் இருக்கிறதுனால, அவர் வார்த்தையை முக்கியப்படுத்துவதனால, அவர் சொல்கிற வார்த்தையை கனப்படுத்துவதின் விளைவு ஒருவருக்கொருவர் நாம் என்ன செய்கிறோம்? கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை வேதம் நமக்கு போதிக்கிறது, நம்ம கவனிக்கிறோம். ஆகினால நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவனுக்கு தேவன் என்ன செய்கிறார்? எதிர்த்து நிற்கிறார். தாழ்மையுள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். கடந்த வாரங்களில் கற்றுக்கொண்டதை நினைப்பூட்ட வேண்டும் என்று சொன்னால், கீழ்ப்படிவதற்கு கிருபை வேண்டும். கிருபை இருந்தால் தான் கீழ்ப்படியவே முடியும். ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறது. அதில் இன்னொரு திறவுகோல் என்னவென்று கேட்டால், மனத்தாழ்மைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகினால்தான் சங்கீதக்காரனெல்லாம் ஜோம் பண்ணுறார், ஆண்டவரே என் இருதயத்தை ஆராய்ந்து பாரும், சோதித்து பாரும், வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில் என்ன செய்யணும்? நடத்தி வரணும். ஏனென்றால் பெருமை உள்ள வரும் பொழுது நமக்கு தெரியாது, ஆனால் வந்து விளைவை ஏற்படுத்தும் பொழுது தான் நமக்கு அதனுடைய தாக்கம் நமக்கு என்ன செய்யும்? புரியக்கூடியதாக இருக்கிறோம் இல்லையா? இப்போ பாருங்கள், இப்போ நிறைய அங்கெல்லாம் வைரல் ஃபீவர் எல்லாம் பரவிட்டு இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அந்த 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 கிருமி நமக்குள்ளே போயிடுச்சுன்னு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி தெரியும்? காய்ச்சல் வந்தால் தான் தெரியும். வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது. அப்போ நம்ம ஊர்லலாம் சொல்கிறாங்க, இது எங்கே போய் பிடிச்சிட்டு வந்தோம்? ஆமாம், நான் தான் போய் அது எங்கேருந்து எப்படி வந்து ஏறிச்சுன்னு நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. அந்த பெருமையான எண்ணங்கள் அப்படி தான் இருக்குது. சில நேரத்தில் திறமை கூடும் பொழுது, வாய்ப்பு கூடும் பொழுது, வசதிகள் பெருகும் பொழுது, பணம் பெருகும் பொழுது நமக்கு தெரியாமலேயே இந்த எண்ணங்களெல்லாம் நமக்குள்ளே என்ன செஞ்சிடும்? வரக்கூடியதாக இருக்கிறது. ஆகினால தான் பைபிள் சொல்கிறது, ஐஸ்வர்யம் விருத்தியானால் உங்கள் இருதயத்தை அதன் மேல் என்ன செய்யாதிருங்கள்? வைக்காதிருங்கள். இன்னொரு இடத்துல எரேமியாவில் நம்ம கவனிக்க முடியும், ஞானவான் தன்னுடைய ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டாமல், ஐஸ்வர்யவான் ஐஸ்வர்யை குறித்து மேன்மை பாராட்டாமல், பலவான் பலத்தை குறித்து மேன்மை பாராட்டாமல், கர்த்தரை அறிந்து உணர்ந்திருக்கிறேன் என்பதை குறித்தே என்ன செய்ய வேண்டும்? மேன்மை பாராட்ட வேண்டாம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். அப்படி மேன்மை பாராட்டினா என்ன நடக்கும்? அவர்கள் முறிந்து விழுந்தார். பெருமையினுடைய முடிவு முறிவு, வீழ்ச்சி என்பதை நம்ம கவனிக்கிறோம். வீழ்தலுக்கு முன்னானது, ஆமாம் நீதிமொழிகளெல்லாம் வாசிக்கிறோம் அல்லவா? அந்த நீதிமொழிகள் தான் இருக்குது. வீழ்தலுக்கு முன்னானது அகந்தைன்னு இருக்கிறோம் இல்லையா? ஒருத்தர் ரொம்ப பெருமையாக பேசுகிறாருன்னா நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும், சீக்கிரம் என்ன செய்ய போகிறாரு? கீழே உழ போகிறாருங்கிறது எளிமையான ஒரு லாஜிக். ஆக இங்கே பைபிள் சொல்லுகிறது, மனத்தாழ்மை நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டாம். மனத்தாழ்மை இருந்தால் தான் ஒருவருக்கொருவர் என்ன செய்ய முடியும்? கீழ்ப்படிய முடியும். அந்த கோர்வையில் தான் அடுத்த வசனம் வருகிறது. 6ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், ஆகையால்னா மறுபடியும் தாழ்மை உள்ளவனுக்கு தான் கர்த்தர் என்ன கொடுக்குறாரு? கிருபை கொடுக்குறாரு. கீழ்ப்படுகிறவங்களுக்கு தான் கர்த்தர் கிருபை கொடுக்குறாரு. ஆகினால அப்படி தான் செயலாக்கம் இருக்கிறபடினால நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்கள். அடங்கிறது மறுபடியும் அங்கே ஒபீடியன்ஸ், சப்மிஷன்ங்கிற வார்த்தை வருகிறது. ஆங்கில மொழிபெயர்ப்பு எப்படி இருக்குது என்று கேட்டால், சில இடங்களில் சப்மிட்னு அதை மொழிபெயர்த்திருக்கிறாங்க, சில இடங்களில் ஹம்பிள் யோர் செல்ஃப்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இது ரெண்டையும் வைத்து நாம் நிதானிப்போம் என்று சொன்னால், கீழ்ப்படிவதற்கும் தாழ்மைக்கும் என்ன இருக்கிறது? மிகப்பெரிய ஒரு இணைப்பு இருக்கிறது. அவ்வளோதான். சிம்பிளாக அதை படித்து கொள்வது நமக்கு ரொம்ப நல்லது. டு ஹம்பிள் ஒன் செல்ஃப் அண்ட் டு சப்மிட் ஒன் செல்ஃப், தே கோ டுகெதர். நம்மை நாம் தாழ்த்துவதும் பிற்பாடு கீழ்ப்படிந்திருப்பதும் ஒன்றோடு ஒன்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சேர்த்து இணைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னொரு வசனம் நினைவுக்கு வருகிறபடி நான் சொல்கிறேன், தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் இருக்கிறது அல்லவா? மறுபடியும் மற்றவர்களால் தாழ்த்தப்படுகிறவன் உயர்த்தப்படுவான் இல்லை, தன்னை தான் தாழ்த்துவது. இது ரொம்ப அற்புதமான விஷயம். மறுபடியும் நீங்கள் நிதானிப்பீர்கள் என்று சொன்னால், அந்த வசனத்தில் திறவுகோல் எப்படி இருக்கிறது என்று கேட்டால், நீங்கள் தான் உங்களை தாழ்த்த வேண்டும். சொல்லுங்கள், யார் தான் உங்களை தாழ்த்தணும்? நம்ம தான் நம்மை என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்கள் நம்மை தாழ்த்த முடியும், அதுக்கு பேர் ஹியூமிலியேஷன்னு சொல்லுவாங்க. மற்றவங்க நம்மளை மட்டுப்படுத்த முடியும், நம்மளை கேவலப்படுத்த முடியும். ஆனால் நம்மை நாம் தாழ்த்துவது நாம் மாத்திரமே செய்யக்கூடிய ஒரு விஷயம். எப்போ அந்த மனத்தாழ்மை வரும் என்று கேட்டால், அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள என்ன வந்துடும்? மனத்தாழ்மை வரக்கூடியதாக இருக்கிறது. அதையெல்லாம் புரிந்த சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, நீர் என்னை நினைப்பதற்கு நான் ஏமாத்திரம் இல்லையா? சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இவைகளையெல்லாம் நான் பார்க்கும் பொழுது அதெல்லாம் பார்க்குறாரு. தி கிராண்ட் நேச்சர் ஆஃப் காட்ஸ் கிரியேஷன், தேவனுடைய அற்புதமான சிருஷ்டிப்பையெல்லாம் பார்க்குறார் இல்லையா? சில நேரங்களில் டிவியிலலாம் நம்ம காமிப்பாங்க, பூலோகத்தை காமிப்பார்கள்,
லாங் ஷாட் எல்லாம் காமிக்கிறாங்க, நிறைய கிரகணங்கள் எல்லாம் இருக்கிறது, ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்கு, மில்கி வேன்னு சொல்கிறாங்கல்லவா இல்லையா, ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்கிறது. இவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு யூனிவர்ஸ் இல்லையா, இவ்வளோ பெரிய ஒரு உலகத்தில் பாருங்கள் நீங்களும் நானும் எங்கேயோ இருக்கிறோம் இல்லையா. அந்த இடத்துல கோயம்புத்தூர் ஒரு சின்ன இடம், அதில் நீங்கள் வசிக்கக்கூடிய இடம் இன்னும் ரொம்ப சின்ன இடமா இருக்கிறது. கோயம்புத்தூர் அப்படி சொன்னால் கோயம்புத்தூரில் எங்கே அப்படிம்பாங்க. நீங்கள் உங்கள் ஊர் பேர் சொன்னீங்கன்னா அது அங்கேயே இருக்குது அப்படிம்பாங்க. ஆமாம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துல இருக்கிறோம். அதில் ஒரு சின்ன நபராக 5 அடி 4 அங்குலம் நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை பார்த்து நான் உண்மையில் நினைவாகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், என்னை நீர் நினைப்பதற்கும் என்னை விசாரிப்பதற்கும் நான் இதுதான் மனத்தாழ்மை. அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை புரிந்து கொண்டால் நாம் எவ்வளவு குறைவுள்ளவர்கள் என்பதை, குறைவுள்ளவர்கள் என்று சொன்னால் எவ்வளவு பாருங்கள், இன் கம்பேரிசன் நம்ம அதை விளங்கிக் கொள்வது ரொம்ப எளிமையாக இருக்கிறோம். அப்போ வேதத்தில் நம்ம அற்புதமாக கவனிக்கிறோம், ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தினுள் அடங்கிருங்கள் சொல்கிறார். அப்போ சப்மிட் டு காட் இன் டு த ஹேண்ட் ஆஃப் காட்னு சொல்லும் பொழுது பாருங்கள், உயர்வு எப்பொழுது வருகிறது என்று கேட்டால் 6ஆம் வசனத்தை மறுபடியும் இணைந்து வாசிப்பது நல்லது. ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்கள். அப்போ உயர்வு வரணும்னா என்ன பண்ணலாம்? சிம்பிளான லாஜிக் தானே. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தினுள் அடங்கிருங்கள். அப்போ உயர்வு வரணும்னா என்ன தான் பண்ணணும்? அந்த அடக்கம் இல்லைன்னா கட்டாயம் உயர்வு வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. அடக்கம்னு சொல்லும்போது மறுபடியும் அந்த வார்த்தைகள் எல்லாம் திறவுகளான வார்த்தைகள். அவருடைய பலத்த கரத்தினுள் என்ன செய்ய வேண்டும்? அடங்கி இருக்கணும். ஏன் அப்படி அதை முக்கியப்படுத்துகிறேன் என்று சொன்னால், இப்படியும் சொல்லலாம் அல்லவா, வரட்டும் நேரம் வரும், வராமையே போயிடும், யானைக்கு ஒரு காலம் வந்தால், படித்தது இல்லையா பைபிள் இல்லை, யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும், அவனுக்கு நேரம் இருக்குது, வரட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு அமைதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்லவா. அவர்கள் கர்த்தருடைய கரத்தில் என்ன செய்யவில்லை? அடங்கவில்லை. அவங்க பொறுத்துட்டே இருக்கிறாங்க இல்லையா, பொறுத்துட்டு இருக்கிறாங்க. நேரம் வாய்க்கட்டும், சந்தர்ப்பவாதியாக இருக்கிறாங்க இல்லையா, சமயம் வாய்க்கட்டும், நான் யாருங்கிறத என்ன செய்ய போகிறேன்? காமிக்க போகிறேன், அந்த எண்ணத்தில் இருக்கிறாங்க. ஆனால் பேதுரு சொல்கிறது அப்படி இல்லை. நீங்கள் அடங்குவது சூழ்நிலை நிமித்தமாக அடங்கி இருப்பதல்ல, வேறு வழி இல்லாமல் அடங்கி இருப்பதல்ல, கர்த்தர் தான் என்ன உயர்த்த முடியும் என்று அறிந்து யார் கையில் அடங்கி இருக்கிறோம்? அவர் கையில் அடங்கி இருக்கிறோம். அப்போது பாருங்கள், இன்னொரு வசனம் நான் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் எல்லாரும் அவருடைய கைக்குள்ளான ஆடுகள்னு இருக்கிறோம். எப்படி இருக்கேன்? நம்ம எல்லாரும் அவருடைய கைக்குள்ளான ஆடுகள். அதனுடைய கருத்து என்னவென்று கேட்டால், அவருடைய கரத்தில் அடங்கி இருக்கக்கூடியவர்கள். இன்னொரு வசனமும் இருக்கிறது, தெரிப்புண்ட ஆடுன்னு இருக்கிறோம். என்ன ஆடுங்க? தெரிப்புண்ட ஆடு. மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க? மட்டனா? நான் சொல்ல வேலையும் கூட முடியாது தான், ஒரே ஆடாக வருது. தெரிப்புண்ட ஆடுன்னு இருக்கிறோம். அது எப்படின்னா கட்டுக்கே அடங்காதது, ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளேயே வராத ஒரு பிரச்சனை, அடங்காத ஒரு தன்மை இருக்கிறதுனால அதை அடக்கிறதுக்கே வாழ்நாள் சரியாக போயிடும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? அதை பாருங்கள், இன்னொரு வசனம் நினைவுக்கு வருகிறது, நான் பணியாத மாட்டை போல் இருக்கிறேன் இல்லையா. இப்போ எரேமியா என்ன சொல்கிறாரு? நான் பணியாத மாட்டை போல் இருக்கிறேன். அது முந்தின வார்த்தை எப்படி இருக்கும் என்று சொன்னால், என்னை திருப்பும், அப்பொழுது நான் என்ன செய்வேன்? திரும்புவேன். என்னை தண்டியும், மட்டாய் தண்டியும், நான் பணியாத மாட்டை போல் இருக்கிறேன். அப்படின்னு இதெல்லாம் எதை குறிக்கிறது என்று கேட்டால், ஆண்டவரே என்னையே நான் அடக்கிக் கொள்வதற்கு என்னால் முடியல, நீர் தான் என்னை அடக்கணும். அது என்ன லிபர்ட்டி, சுதந்திரம் கொடுக்குறாரு என்று சொன்னால், ஏன்னா அடித்தாலும் பரவாயில்ல, நீர் தான் என்ன செய்யணும்? திருத்தணும். ஆனால் ரொம்ப அடிச்சிடாதீங்க அதே சமயத்தில், ஆனாலும் நான் கொஞ்சம் பணியாத மாட்டை போல் இருக்கிறேன். இதெல்லாம் எதை காண்பிக்கிறது என்று கேட்டால், அவ்வளவு அடங்கி வருவது நமக்கு மிகப்பெரிய சிரமமாக இருக்கிறோம். பாருங்கள், இவ்விதம் எளிமைப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹார்ஸ் அண்ட் வைல்டு ஹார்ஸ்ன்னு கேட்பாங்க, கேட்டிருக்கீங்களா? அதாவது காட்டில் சுதந்திரமாக சுற்றி திரியக்கூடிய ஒரு குதிரை இருக்கிறோம். இப்போ கார் இருக்கிறது, அதையும் பார்த்திங்கன்னா ஹார்ஸ் பவர் தானே சொல்கிறாங்க. அந்த மெஷினுடைய அந்த இயக்கத்திறன், பலன், அதை வச்சு தான் சொல்கிறாங்க. அப்போ காட்டு குதிரைன்னு சொல்லும் பொழுது அது பாட்டுக்கு நல்ல பலன் இருக்கிறோம் இல்லையா, பயங்கரமாக ஓடும், தாண்டும், எல்லாமே பண்ணோம். அதே சமயத்தில் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய குதிரை, ரெண்டும் குதிரை தானே இல்லையா, ரெண்டு மாற்றமெல்லாம் அந்த குதிரைக்கு எவ்வளோ வலிமை இருக்கிறதோ அதே வலிமை எதற்கும் இருக்கிறது. என்ன வித்தியாசம் என்று கேட்டால், இது அடங்குனது, அது அடங்காது இல்லை. நம்ம எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம எல்லாருமே மனிதர்கள் தான், தேவ மனிதர்களாக இருக்கிறோம்.
நம்மளால் பேச முடியாது, ஓட முடியாது, அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாம் முடியும். ஆனால் நாங்கள் யாருடைய கையில் அடங்கி இருக்கிறோம்? தேவன். அப்போ சிலர் என்ன நினைக்கிறாங்க, அப்படி அடங்கி இருப்பது வந்து கோழைத்தனம், அப்படி அடங்கி இருப்பது வந்து இல்லையா ஆண்மை இல்லாமல் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறாங்க. இட்ஸ் நாட் வெரி மேன்லி அப்படின்னு சொல்லுவாங்க. யார் சொன்னதே? இல்லையா யூ ஆர் அ மேன் ஆஃப் காட். நான் சொல்ல நீங்கள் தேவ மனிதனாக இருக்கிற அப்படின்னால வல்லமை இல்லாதவர்கள் அல்ல, அடக்கமுள்ளவர்களாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் புரிந்து ஆமீன் என்று சொல்ல முடியும்? அவர் பதில், அதாவது வையப்படும் பொழுது பதில் வையாமல். ஏன் பேச தெரியாதா அவருக்கு? பேச முடியுமா? முடியாதா? கட்டாயம் முடியும். சகலத்தையும் எதனால் சிருஷ்டித்திருக்கிறார்? வார்த்தையினாலே சிருஷ்டித்திருக்கிறார். 100க்கு அதிபதி சொல்றார் அல்லவா, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். சொன்னாரா? சொன்னார். வேலைக்காரன் சொஸ்தமானானா? சொஸ்தமானான். ஆனால் ஏன் இந்த இடத்துல ரொம்ப அமைதியாக இருக்கிறார்? இல்லையா வையப்படும் பொழுது பதில் வையாமலும், இல்லையா பயமுறுத்தாமலும், நீதியாய் நியாயம் தீர்ப்பு செய்கிற இடத்துல தம்மை முற்றிலுமாக என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். ஏன் அப்படி ஒப்பு கொடுத்தார் என்று சொன்னால், அடுத்த வசனம் சொல்லுகிறது, நாம் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே நம்முடைய பாவங்களை இந்த மீறக்கூடிய தன்மை, இந்த அடங்காத தன்மையெல்லாம் தன்மையில் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை பரிகரித்ததின் விளைவு நாம் நீதிக்கு பிழைத்திருக்கக்கூடியவர்களாக இருக்கும்படிக்கு அவருடைய தழும்புகளால் கர்த்தர் நம்மை குணமாக்கி இருக்கிறார். அந்த தமிழ் வார்த்தை ரொம்ப முக்கியம். சுகமாயிருக்கிறார், சுகமாக்கி இருக்கிறார்னு சொல்கிறது சந்தோஷம்தான். ஹீல் என்று நல்லது. ஹோல்ங்கிறது ரொம்ப அற்புதமான வார்த்தை. அதன் தமிழ் வார்த்தை சிறப்பாக இருக்கிறது. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சொல்லுங்கள் அவருடைய தழும்புகளால். பண்ணுன்னு சொல்லுவாங்க, ஸ்லேடைன்னு சொல்லுவாங்க. குணமானீர்கள்னு சொன்னோம்னா வெறும் சுகமாயிட்டோங்கிறது அர்த்தம்தான். ஆனால் நம்ம கவனிக்க வேண்டிய கோணம் என்னவென்றால், குணம், நல்ல குணமானீர்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? என்ன ஆனீர்கள்? குணமானீர்கள். எத்தனை பேருக்கு நான் சொல்வது புரிகிறது? பாவத்துக்கு மரித்து நீதிக்கு. மறுபடியும் அதை எளிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், ஐ எம் டெட் டு வாட் இஸ் ராங் அண்ட் ஐ எம் அலைவ் டு வாட் இஸ் ரைட். தவறானதுக்கு மரித்தவனாகவும் சரியானதுக்கு பிழைத்திருக்கிறவனாகவும் நான் இருக்கும்படிக்கு அவர்தாமே என்னுடைய தவறுகளை தன்மையில் ஏற்றுக்கொண்டு அவருடைய ஜீவனை எனக்கு கொடுத்திருக்கிறபடினால் அவருடைய தழும்புகளால் நான் குணமாயிருக்கிறேன். ஆகினால் தான் அடங்கி இருக்கிறேன். எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும்? அப்போ அடங்கி போவது என்று சொன்னால் ஏதோ இல்லையா கையிலாகாதவங்க தான் அப்படி இருப்பாங்க. இல்லை, ஆண்டவரை நம்புறவங்க அப்படி இருப்பாங்க. ஏன் அவங்க அப்படி இருக்கிறார்கள்? மறுபடியும் நீங்கள் சிலுவை நாம் கவனிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லையா, நீ தேவனுடைய குமாரனாக இருந்தால் இறங்கி வான்னு சொல்கிறான். இல்லையா, அவரால் இறங்கி வர முடியுமா? முடியாதா? இறங்கி வர்றது என்ன? நீ வான்னு இப்படின்னா இருந்தால் அவன் வந்துடுவான் கிட்ட. நான் சொல்கிறது நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறார். இல்லையா, யாரை பிடிக்க வந்தீர்கள் அப்படின்னு கேட்குறார். அவங்க என்ன சொல்கிறாங்க? பைபிளில் இருக்கிறதாங்க சொல்லிட்டுருக்கேன். கெட்சமனே தோட்டத்தில் பிடிக்க வர்றாங்களவா, எல்லாருக்கும் தெரியும். நம்ம எங்கே போகிறோம்னு சில நேரத்தில் வேகமாக இருக்கிறது. யாரை பிடிக்க வந்தீர்கள் அப்படின்னோடனே, நாங்கள் இயேசுவை பிடிக்க வந்தோம்னு யார்கிட்ட கேட்குறாங்க? இயேசுகிட்ட சொல்கிறாங்க. நான் தான் அப்படின்னு சொன்னோன்னே என்னாச்சு? எல்லாம் பொத்துன்னு கீழே விழுகிறாங்க. திரும்பி வந்து நான் தான் தமாறு நான் சொல்ல வேலையும் கொள்ள முடிகிறதா? அப்படி நான் சொல்லிகிட்டே இருந்தாருன்னா இவங்க எந்திரிப்பதற்கு நம்ம ஆண்டவர் மெஜிஷியன் கிடையாது, அவர் ரட்சகராது. இல்லை, நான் சொல்ல வேலையும் கொள்வேன். என்னை பிடிக்க வந்தால் இவரை விட்டு விடுங்கள்னு சொன்னார். அவங்க பார்த்தா அவங்க ஏற்கனவே அவங்கெல்லாம் போயிட்டாங்க. ஒருத்தர் 30 காசு அட்வான்ஸ் வாங்கிட்டு போனவர் தான். நான் சொல்ல வேலையும் கொள்ள முடிகிறதான். இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் தன்னை ஒப்பு கொடுத்து நம்மையெல்லாம் குணமாக்கி இருக்கிறார். சொல்லுங்கள், நம்ம எல்லாரும் என்ன செய்திருக்கிறாருங்க? குணமாக்கி இருக்கிறார். ஆகினால்தான் அவருடைய கரத்தில் நாம் என்ன செய்கிறோம்? அடங்கி இருக்கிறோம். அதனால் கர்த்தர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொன்னால் ஏன் உங்களால் பார்க்க முடியாதா அப்படின்னு சிலர் கேட்பாங்க உலகத்தில். கர்த்தர் பார்த்துக்குவாருன்னா அப்புறம் உங்களுக்கு எதுக்கு அறிவு கொடுத்தாரு? அறிவு கொடுத்தனால தான் சொல்கிறோம் அவர் பார்த்துக்குவார். ஏன்னா இந்த விஷயத்தை டீல் பண்ணுறதுக்கு நம்ம அறிவு போதாது, நம்ம ஆற்றல் போதாது. அவருடைய தயவு கட்டாயம் நமக்கு தேவை. 6ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறோம். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்கள் என்று சொல்கிறார். ஹம்பிள் யுவர் செல்ஃப் இன் டு த மைட்டி ஹேண்ட் ஆஃப் காட் என்று ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை இருக்கிறது. அவருடைய கரத்தில் அடங்கி இருக்கிற நாட்கள் கர்த்தர் நம்மை உருவாக்கக்கூடிய நாட்களாக இருக்கிறது. சப்மிஷன் என்று சொல்லும் பொழுது மறுபடியும் பல முறை கற்றுக்கொண்ட வசனம் தான். சப்மிஷன் என்று சொன்னால் பாருங்கள், கம்மிங் அண்டர் தி மிஷன் அப்படின்னு ஒரு எளிமையான ஒரு விளக்கம் இருக்கிறது. எங்கேருந்து நம்ம அதை உதாரணப்படுத்த முடியும் என்று கேட்டால், இப்போ சென்னையிலெல்லாம் சப்வேன்னு வச்சுருக்காங்க இல்லையா, சாப்பிட்ற இடம் இல்லை, சப்வேன்னு ஒன்று இருக்குது. சப்வேன்னா மேலே ரோடு இருக்கும், கீழே என்ன இருக்கும், அதனால் சப்வே வழியாக போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களா. அப்படின்னா கீழே சப்மரீன், அதுவும் அதே கருத்து தானே. சப்மரீன்னா மேலே மிதக்குன்னா மிதந்தால் அது கப்பல், கீழே போய் மிதந்தால் நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா நீர் மூழ்கி கப்பல். சப் இல்லையா, கீழே இருக்கிறோம்
அப்போ சப்மிஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது யூ கம் அண்டர் தி மிஷன். எல்லாரும் இணைந்து சொல்லும்படியாக இருக்கிறோம். யூ கம் அண்டர் தி மிஷன். வாட் இஸ் தி மிஷன் இல்லையா? நான் இறங்கி போக வேண்டும், தாழ்ந்து வர வேண்டும், இந்த செயலாக்கத்துக்கு என்னை கீழ்ப்படுத்த வேண்டும் இல்லையா? இந்த செயலாக்கம் என்னன்னு தெரிஞ்சால் தானே கீழ்ப்படுத்த முடியும். நான் சொல்வது புரிந்து கொள்ள முடியுது தான். எளிமையாக பல முறை உதாரணப்படுத்தி இருக்கிறேன். நிறைய நேரம் பிரசங்கம் வந்து நினைப்பூட்டக்கூடிய பிரசங்கமாக தான் இருக்கும். உங்கள் வீட்டில் திடீர்னு சாயங்காலம் வா போகலாம் அப்படின்னு சொல்கிறார். வா போகலான்னா இப்படி தான் கல்யாணம் பண்ணி வந்தேன் நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? வா போகலாம்னா எங்கே போகலாம் அப்படின்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்க இல்லையா? அப்போ இல்லை அதெல்லாம் பேர் வா அப்படி வா, ஒருவனை வா என்றால் அது அங்கே இங்கே கிடையாது, இங்கே கரெக்டாக சொல்லணும். நான் சொல்ல விளங்கி சொல்ல முடிகிறதா? ஒருத்தர் சொன்னார், எங்கள் வீட்டில் ஆப்போசிட்டாக நடக்குதுங்க. வா என்றால் போகிறான், போ என்றால் வருகிறான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறார். சரி என்ன பண்ணுறது, சில குடும்பம் அப்படி தான் இருக்குது. அப்போது போகலாம் அப்படின்னு சொன்னோம்னா எங்கே போகலான்னு என்ன செய்யணும் சொன்னால் தான் அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி இல்லையா. சும்மா போகலாம், சும்மா வீட்டில் நிறைய பாத்திரம் கழுவி தரீங்களா, வரேன், வேண்டாம் எங்கேயும் போக வேண்டாம், நான் சொல்கிற வேலைக்கு சொல்ல முடிகிறதா? அப்போது அதே சமயம் இப்படி சொல்கிறாங்களே, என்ன சொல்கிறாங்க, வா சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்னோன்னே என்ன ஆயிரும் இல்லையா? அப்போ இதை யார் சாப்பிட்றது நாளைக்கு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படி சொல்கிற வீடும் இருக்குது. சிலர் வந்து சாப்பிட போகலான்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷம், வாரம் முழுவதும் சமைச்சாச்சு. ஒருத்தர் இப்படி சொன்னார், சண்டே எங்கள் கிச்சனுக்கு லீவு, சண்டே எங்கள் கிச்சனுக்கு லீவு. சரி, அது அவங்களுக்கு வசதிப்படும் தான் வச்சுக்க வேண்டியது தான். வா போகலான்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த இடத்துக்கு தான் போகிறோம். மறுபடியும் எளிமைப்படுத்தி சொல்லும்படியாக விரும்புகிறேன். வா உனக்கு ஒரு புடவை வாங்கி தரப்போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே கிளம்புங்க சொன்னால் போதுமா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? ஆனால் அதே சமயத்தில் பிடிக்காத ஒரு இடத்துக்கு போகலாம், என்ன பண்ணுறது, போய்த்தான் ஆகணும் அப்படின்னு சொன்னோம்னா இருங்க ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்ட்டு ரெடியாக வாங்க, ரெடியாக இதோ சீக்கிரமாக வருகிறேன்னாலும் நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் மிஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னோம்னா சப்மிஷன் ஈஸியாக வந்துடும். நான் சொல்வதை திரும்ப சொல்லும்படியாக விரும்புகிறேன். ஆங்கிலமும் தமிழ் சேர்த்து தான் சிலது சொன்னால் நல்லா இருக்கிறது. மிஷன் தெரிஞ்சாதான் இல்லையா, செயலாக்கம் தெரிஞ்சாதான் கீழ்ப்படிதல் என்ன செய்யும் வரும். ஏன் அவருடைய பலத்த கருத்துனுள் அடங்கியிருக்க வேண்டும் இல்லையா? நான் அடங்கி இருப்பதற்கு அவர் என்னங்க செய்ய போகிறாரு, ஏன் நான் அடங்கி போனோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த வசனத்திலேயே தான் திறவுகோல் இருக்கிறது. வேதம் நிறைவாக இருக்கிறது, குறைவற்றது இருக்கிறது அல்லவா? அந்த வசனத்துக்குள்ளேயே எல்லாம் வச்சிருக்கிறார். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு நீங்கள் அடங்குங்கள்னு சொல்கிறார். நான் ஏன் அடங்கணும் அப்படின்னு கேட்குறார். ஒரு நபர் கேட்பார் என்று சொன்னால் அவருக்கு என்ன பதில் சொல்லலாம்? இந்த வசனத்தை வச்சு அவர் உங்களை உயர்த்தணும்னு பார்க்குறாரு, அதனால் என்ன செய்ய சொல்கிறாரு, அடங்கணும்னு சொல்கிறார். இப்போ அவர் உயர்த்த போகிறார். அவர் யார் அப்படின்னு கேட்குறேன். அவர் யாரா? எல்லாமே யாருக்கிட்ட தான், யாரிடம் தான் இருக்கிறது. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், யோசனையில் பெரியவர், செயல்களிலே வல்லவர். யோபு சொல்கிற வார்த்தை நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். நீர் சர்வ வல்லமுள்ள தேவன், நீர் செய்ய நினைத்தது. அப்போ அவருடைய நோக்கம் மிஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்ற காலத்தில் உங்களை என்ன செய்ய வேண்டும், உயர்த்தணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அடங்கி போகணும். அப்போ நான் ஏன் அடங்கி போனோம், உயர்த்தப்படணும்னா என்ன செய்யணும்? எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது, பல்லு வலிக்குது இல்லையா, உதாரணம் பல்லு வலிக்கிறது, டாக்டர்கிட்ட போகிறோம் இல்லையா, என்ன மிஷன், இந்த பல்லு வலிக்கு என்ன செய்யணும், ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஆகினால போனோன்னா அங்கே சேரு இல்லையா, நம்ம சர்ச்சு சேர் மாதிரி நல்லா இருக்காது. போனோன்னே டபார்னு ஒன்று அமுத்துனாங்கன்னா என்ன ஆயிரும், அப்புறம் அவங்க திருப்பி அமுத்துனா தான் எந்திரிக்க முடியும் இல்லையா. போட்டு லைட் வீட்டெலாம் போட்டு ஆயத்தர அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும், நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் செய்ய முடியாது. என்ன நினச்சிங்க என்ன அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. போகணும் வாயத்தரன்னு சொன்னோம்னா வலிச்சாலும் என்ன செய்யணும், நல்லா திறக்கணும். அப்புறம் சில நேரத்தில் அது இந்த ஏதோ நிறைய வச்சுருப்பாங்கல்லவா, கடப்பாறை, நான் தான் சொல்கிறேன் புரியுது தான் வச்சுருப்பாங்க. சில டாக்டர் லொட்டுன்னு தட்டுவாங்க அந்த பல்லு மேலேயே, இந்த பல்லு தானே வலிக்குது, இப்போ ரொம்ப வலிக்குது ஆக்சுவலாக. நான் சொல்ல வேலை கொள்ள முடிக்கிறதா? எதுக்கு நம்ம ஒத்துழைக்கிறோம், எதுக்குங்க அவர்கிட்ட போய் ஒத்துழைக்கிறோம்? இன்னும் டாக்டர்கிட்ட தான் நல்லா எல்லாருக்கும் புரியக்கூடிய உதாரணம். போனால் மேல் மூச்செடுங்க அப்படியே அந்த ரிதமில் வரும்போது தான் நாங்கள் என்ன செய்வோம், சொல்லமா நல்லா மூச்செடுங்க அப்படின்னு பிடிச்சி நிற்கிறோம். அப்படியே இருங்க இல்லைங்க அப்புறம் என்ன, நான் சொல்ல புரிகிறதா? இருக்கணும், இருமுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா இருமல் வராட்டாலும் என்ன செய்யணும், இருமணும். காரணம் என்ன, பிரச்சனை இருக்கிறது, பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் அடங்கி போனோம். வீட்டில் சாப்பாடு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நான் சொல்வது எத்தனை பேருக்கு புரிகிறது? அப்போ மிஷன் என்னன்னு தெரிஞ்சால் தானே சப்மிஷன் வர முடியும். மிஷன் என்னது, ஹூ டிசைட்ஸ் தி மிஷன்,
அடுத்த கேள்வி இருக்கிறோம், இந்த மிஷனை யார் தீர்மானிக்கிறது அப்படின்னு கேட்டீங்க. நீங்களும் நானும் தீர்மானிக்கிறது இல்லை. ஆண்டவரே நீர் இதை செய்வீர் என்று சொன்னால் நான் அடங்கி போவேன், அடுத்த 40 நாள் டீயே குடிக்க மாட்டேன். நீ டீ குடிக்காதனால நான் ஒன்றும் உயர்த்தணுமா? நான் சொல்கிறது விளங்கி கொள்ள முடிகிறதா? 40 நாள் நான் கணக்கு புரியுதா உங்களுக்கு? நல்ல ஒழுக்கம்தான், அதுக்கு எந்த குறையும் கிடையாது. அதை வந்து சரியான முறையில் 40 நாள் அல்ல, ஜீவனுள்ள நாளெல்லாம் செய்வது நல்லது. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இல்லையா? என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உங்களுடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். அதெல்லாம் லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை முறையாக இருக்கிறது. அப்போ சிலர் என்ன நினைக்கிறாங்க, ஆண்டவரே அடுத்த 40 நாள் நான் கறி சாப்பிட மாட்டேன், 40வது நாள் நீர் என்னை என்ன செய்ய வேண்டும்? உயர்த்த வேண்டும். ஓ, உன்னை நான் உயர்த்துறதுக்காக நீங்கள் வந்து பெரிய தியாகி, என்ன சாப்பிட மாட்டீங்க? நான் சொல்லுவேன், நீங்கள் இந்த 40 நாள் விட்டுருங்க, டாக்டர்கிட்ட போகிறீங்க, அவர் சொல்கிறாரு அடுத்த கறி வாயில் வச்சுச்சுன்னா 4 லிட்டர் பால் தான் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நான் சொல்ல வெளிக்கொள்ள முடிகிறதா? அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவர்கிட்ட போய் லென்த்தெல்லாம் பேச முடியுமா? நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? ஹூ டிசைட்ஸ் தி மிஷன்? நம்முடைய வாழ்க்கையினுடைய திட்டத்தை யார் தீர்மானிக்கிறது என்று கேட்டால், நான் அவர்கிட்ட கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு ஆண்டவரே பிப்ரவரி மாதம் முடிவதற்குள்ளதாக நீர் இதை செய்ய வேண்டும், அதெல்லாம் கிடையாதுங்க. ஏற்ற காலம்னு ஒன்று இருக்கிறோம், எல்லாரும் சத்தமாகி சொல்ல முடியாது இருக்கிறோம். என்ன காலம்ங்க? ஏற்ற காலம் இல்லையா? அது அவர் தான் டிசைட் பண்ண. இந்த ப்ராப்பர் டைம்னு இருக்கிறோம், ஆங்கில மொழிபெயர்ப்படி பொருத்தமான நேரத்தில். எல்லாரும் இணைந்து சொல்ல முடியாது இருக்கிறோம். எந்த நேரங்க? பொருத்தமான, த ரைட் டைம்னு இருக்கிறது, சரியான நேரத்தில். இந்த டியூ டைம், இது எல்லாமே ரொம்ப அற்புதமான வார்த்தைகள். டியூன்னு சொன்னோம்னா உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கணும், 10ஆம் தேதி ஆயிடுச்சுன்னா இல்லையா, 9ஆம் தேதி வந்தாலே புரிஞ்சுக்கலாம் அடுத்த நாளில் நம்முடைய கணக்கிலிருந்து கொஞ்சம் என்ன ஆயிரும், ஏன்னா டியூ டைம் ஆயிடுச்சு. நான் சொல்லுவேன், கர்த்தர் நமக்கு ஒரு டியூ டைம் வச்சிருக்கிறார். அந்த நேரம் வரும் பொழுது சிறப்பாக கர்த்தர் செய்வார். அது வரைக்கும் எப்படி என்ன பண்ண வேண்டும்? யூ கம் அண்டர் தி மிஷன் என்று சொல்லும் பொழுது, மறுபடியும் மிஷன்னா அது வரைக்கும் அப்படியே ஆண்டவர் அப்படின்ட்டு இப்படி இல்லையா, ரோலிங் மை தம் கிடையாது. நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா? எப்போ தான் செய்வீரோ அந்த அர்த்தத்துலையும் கிடையாது. வென் வி ஆர் அண்டர் தி மிஷன், காட் ப்ரிப்பேர்ஸ் அஸ் ஃபார் தி மிஷன் தான். உயர்த்தும்படிக்கு என்ன இருக்கிறதா, உயர்த்தும்படிக்கு கீழ்ப்படியுங்கள். இந்த கீழ்ப்படிந்திருக்கிற நேரம் என்ன செய்கிறார் என்று கேட்டால், உயர்த்தப்படும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதற்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். புரிந்தவள் கை உயர்த்தி. அப்போ நான் அடங்கவே மாட்டேன்னு சொன்னால் உங்களை உயர்த்தி பிரயோஜனமே? உங்களை சொல்லலை, நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? அதுதான் உண்மை இல்லையா? நான் கர்த்தருடைய கைக்கு அடங்க மாட்டேன், நான் நினச்சதான் செய்வேன் அப்படின்னு சொன்னோம்னா, உருவாக்கப்படாமல் ஒரு மனிதனை உயர்த்துவது ஞானமான விஷயமே அல்ல. இன்னும் ஒருவர் வீதம் சொல்வதை நான் நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். உருவாக்கப்படாமல் உயர்த்தப்படுவது தான் ஒரு மனிதனுக்கு நேரிடக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து. நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடியும். உருவாக்கப்படாமல் உயர்த்தப்படுவது, pitiable thing that could happen to a man is for him to succeed before he is ready ன்னு சொல்கிறாங்க. ஒரு மனிதன் ஆயத்தப்படுவதற்கு முன்பதாக வெற்றி பெறுவான் என்று சொன்னால், அந்த வெற்றியை எப்படி கையாளுவதென்றே அவனுக்கு என்ன செய்யாது. எத்தனை பேருக்கு நான் சொல்வது புரிகிறது? இப்போ சொல்லுங்கள், கீழ்ப்படிதல் வேணுமா வேண்டாமா? ஏனென்றால் உயர்வு கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அந்த உயர்வு வரும் பொழுது நீங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த கீழ்ப்படிதலில் தான் கர்த்தர் உங்களை கற்றுக் கொடுக்கிறார். எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும்? எப்போ சில நேரத்தில் வருத்தத்தில் கூட சில சங்கீதக்காரங்கள் தான் சொல்கிறாங்க, ஆண்டவரை எப்பொழுது இறங்குவீர், எப்பொழுது இறங்குவீர், எவ்வளோ காலம் நான் காத்திருப்பது, உமக்கு காத்திருந்து என் கண்களெல்லாம் என்ன செய்து விட்டது, பூத்து போய் விட்டது. போகிறவரெல்லாம் கேட்குறான், உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் சொல்வது என் எலும்பை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. ஆனாலும் கர்த்தாவே, என் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது, இனீர் என் தலையை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்கிறாங்கல்லவா. அவங்களுக்கு அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம சத்தியம் ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார். வென் யூ ஆர் அண்டர் தி மிஷன் இல்லையா, சப்மிஷனில் நம்ம இருக்கும் பொழுது, நாம் உயர்த்தப்படும் பொழுது எவ்விதம் செயல்பட வேண்டுமோ அவ்விதம் நாம் செயல்படுவதற்கு கீழ்ப்படியும் காலம் கர்த்தர் நம்மை உருவாக்கக்கூடிய காலமாக இருக்கிறது. உருவாக்கப்படாமல் உயர்த்தப்படுவது மிகப்பெரிய ஆபத்து இல்லையா? உதாரணம் நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்போ பாருங்க, மறுபடியும் உருவாக்கப்படக்கூடிய விதமும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். சிலர் வந்து தே லேர்ன் பை ஆப்சர்வேஷன், சில விஷயங்களை பார்த்தே கற்றுக்கொள்ளக்கூடியங்க. அது ஒரு நல்ல குணம்தான். எத்தனை பேருக்கு நான் சொல்வது விளங்கிக் கொள்ள முடியும்? அதை இவ்விதம் சொல்லும்படியாக விரும்புகிறேன். கஷ்டப்பட்டு தான் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளணும்னு நமக்கு அப்படி ஒரு அவசியம் இல்லை. கஷ்டப்படும் பொழுதே அதை பார்த்து என்ன செய்ய வேண்டும், கற்றுக்கொள்வதும் ஒரு முறை. இப்போ தாவீதினுடைய உருவாக்கப்படுதல் ரொம்ப வித்தியாசம் இல்லையா? அவர் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்தே நான் சிறுமையும்
எளிமையானவன் இல்லையா? அப்படி அந்த நிலைமையில் தான் ஆரம்பிக்கிறார். ஆனால் சாலமோனுக்கு அந்த நிலைமையெல்லாம் கிடையாது. அவர் பிறக்கும் பொழுதே பாருங்கள், he was born into wealthன்னு சொல்லலாம். பிறக்கும் பொழுதே மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தில் தான் வந்து என்ன செய்கிறார், பிறக்கிறார். ஆனால் தாவீது சொல்கிறாரு, வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கும் சாலமோனுக்கு என்ன கிடையாது, சம்மந்தமே கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய சிலருடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கிறது. நீங்கள் பட்ட கஷ்டம் அதுதான் என்னன்னு பிள்ளைகளுக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஏன்னா நீங்கள் பட்ட கஷ்டம், நம்முடைய பெற்றோருடைய சில நல்ல எண்ணம் எப்படி இருக்குது என்று கேட்டால், நான் பட்ட கஷ்டம் எங்கள் பிள்ளைங்க என்ன செய்யக்கூடாது, படக்கூடாதுன்னு, அது நல்ல கருத்து தான், நல்ல எண்ணம் தான். பட் கஷ்டம்னா என்னன்னு புரியணும் அல்லவா? கஷ்டம்னா என்னன்னு புரியணும். அதனால் கஷ்டப்படட்டும் அந்த அர்த்தத்தில் நம்ம பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஆனால் கஷ்டம் என்னங்கிறது அவங்க என்ன செஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொல்வது எத்தனை பேர் விளங்கிக் கொள்ள முடியும்? இப்போ சாலமோனுக்கு வித்தியாசமான ஒரு உருவாக்கப்படுதல் இருக்கிறோம். அந்த உருவாக்குதல் இருக்கிறபடினா அதில் ஒரு திறவுகோல் என்னவென்று கேட்டால், நான் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது என் தகப்பன் எனக்கு போதித்ததாவது. வாசிருக்கீங்களா? நான் என் தகப்பன் எனக்கு போதித்ததாவது. இன்னொருத்தர் எழுதுறாரு, என் தாய் எனக்கு கற்றுக் கொடுத்தது. அப்போ இவருக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஆனால் இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எங்கிருந்து வருகிறது? நான் சொல்வது எத்தனை பேருக்கு புரிகிறது? தகப்பன் கற்றுக் கொடுத்ததாவது, அப்புறம் தாய் கற்றுக் கொடுத்ததாவது. இது ரெண்டும் இருக்கிறதுனால ஆண்டவர் ஒரு இடத்துல கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. உனக்கு என்ன வேணும்னு கேட்கும் பொழுது 17 வயது நிரம்பி ஒரு மனிதன் சொல்லுகிறான், iPhone 18 எனக்கு வேணும். அது இன்னும் மார்க்கெட்டுக்கு வரல. நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? என்ன கேட்குறான்? ஆண்டவரே, நீர் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறீர், இது உம்முடைய ஜனங்கள், உம்முடைய ஜனங்களை நான் விசாரிப்பதற்கு எனக்கு என்ன வேணுமோ அதை நீர் என்ன செய்ய வேண்டும். அந்த வார்த்தையில் பயங்கரமான தெளிவு இருக்கிறது. என் தகப்பன் ஸ்தானத்தில் நீர் என்னை ராஜாவாக வைத்திருக்கிறீர். ஏன்னா நம்மளை போட்டுட்டு நிறைய பேர் வரணும்னு பிளான் பண்ணாங்க. ஆண்டவரே, அவங்களையெல்லாம் விலக்கி விட்டுட்டு தாவீது ஒரு இடத்துல சொல்கிறார், போன வாரம் தான் வாசித்தேன், எனக்கு கர்த்தர் அநேக குமார்களை கொடுத்துருக்கிறார். ஒரு அதிகாரம் பார்த்தீங்கன்னா வாசிட்டே இருப்போம். ஸ்கூலில் அட்டனன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். நான் சொல்ல பயங்கொள்ள முடிகிறதா? அத்தனை பேர் இருக்கிறாங்க. இந்த ஊரில் இவங்கெல்லாம் பிறந்தாங்க, இந்த ஊரில் இவங்கெல்லாம் பிறந்தாங்க, ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. இப்போது வயசானதுக்கப்புறம் எல்லாருக்குள்ளேயும் ஒரு எண்ணம் இருக்கிறது, நானும் என்னவாக முடியும் நினப்பு தான். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்படி எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை தாவீதே சொல்கிறார், எனக்கு அநேக குமாரர்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், ஆனால் சாலமோனை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் சொல்லுகிறேன், நம்முடைய உலகத்தில் ஏராளமான கோடிக்கணக்கான மக்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இது நம்முடைய சாமர்த்தியத்தினால் வந்தது அல்ல. சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் கிடையாது. தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். உலகத்தில் உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு இல்லாதவைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். இது அவருடைய மிகப்பெரிய கிருபை. அப்போது சாலமோனுக்கு அவனுடைய உருவாக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. சாலமோன் பயனுக்கு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவர் வித்தியாசமாக இருக்கிறார். மறுபடியும் செகண்ட் ஜெனரேஷன் ரிச் பீப்புளாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு அவன் பேச்சு கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆலோசனைன்னு வரும்போது இதெல்லாம் பைபிளில் இருக்குது, நீங்கள் வாசிச்சிருப்பீங்க. பெரியவர்கிட்ட ஆலோசனை கேளுன்னு அவரே ஆரம்பிக்கிறார். பெரியவங்ககிட்ட கேட்கலாம், ஏன்னா அப்பா கூட இருந்தவங்க, அவங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்கிறது. அவங்க ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, ஜனங்களுக்கு கொஞ்சம் ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன செய்ய வேண்டும், கொஞ்சம் ஒத்து போனீங்க, அவங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக அவங்கள விசாரிக்கிற மாதிரியில் விசாரிப்பீர்கள் என்று சொன்னால், காலாகாலத்துக்கு அவங்க உங்களுக்கு எப்படி இருப்பாங்க, உங்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பது அற்புதமான முதிர்ச்சியான ஒரு ஆலோசனை. இவருக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. இவர் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேக்கரியில் உட்காந்துருப்பாங்க, போய் ரவுண்டு கட்டி உட்காந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்குறாங்க. எக்ஸாம்பிள் இல்லையா? கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க சொல்கிற மாதிரிலாம் செஞ்சீங்கன்னா நீ மவுத்துன்னு நினச்சிக்குவாங்க. நான் சொல்கிறத விளங்கிக் கொள்ள முடிகிறதா? ஆகினால அவங்களுக்கு ஒத்து போகக்கூடாது. நீ எடுத்தோன்னே நீ யாருங்கிறத என்ன செய்யணும், காமிக்கணும். ஏன்னா யங் பீப்புள் கொஞ்சம் எப்படி இருப்பாங்க, கொஞ்சம் பலன், சரீரத்தை பலன் இருக்கிறதுனால நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. காய்ச்சல் 3 நாள் கழிச்சாமா கஞ்சி இருக்குதா, நான் விளங்கிக் கொள்ள முடிகிறதா? சரீர பலன் அவ்வளோதான். அப்போ பலன் இருக்கும் பொழுது கொஞ்சம் அதற்கேற்ற பழமொழி ஞாபகம் வரும், இளம் காலை பயம் அறியாது அப்படின்னு சொல்கிறாங்கல்லவா, அந்த மாதிரி. அவன் பேச்சு கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வராங்க அந்த ஆட்கள் என்ன தீர்மானம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் சொல்கிறாரு, என்னுடைய கட்டை விரல், அப்படி தான் பைபிள் வாசிருக்கீங்களா, என் கட்டை விரல் எங்கள் அப்பா இடுப்பை காட்டிலும் பெருசு. ஓ, வியாதி வந்திருக்கு போல. நான் வேலைக்கு சொல்ல முடியல, சொல்லுவேன் அப்படின்னா திமிர் பேச்சு தானே அது. அவர் என் விரல் எங்கள் அப்பா இடுப்பை காட்டிலும் பெருசுன்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, அவரை காட்டிலும் எனக்கு நிறையா அறிவு இருக்கிறது, எனக்கு நிறைய விஷயம் இருக்கிறது.
அன்னைக்கு தாங்க 1000 வருஷம் ஆச்சு ஒரு கணக்கு பிரகாரம். ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்து தாவீதுடைய காலம் வரைக்கும் 1000 வருஷம். ஆபிரகாம் கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு 1000 வருஷங்கள் ஆச்சு. இந்த 1000 வருஷம் எடுத்து நிறைவேறின வாக்கு தத்தத்தை இந்த கட்டவரல் பறையா இருக்கான் அல்லவா, அவன் பேசின ஒரே பேச்சில் அதுக்கப்புறம் ராஜ்யம் 2ஆக பிளந்தது. ஏன் பாருங்கள், பல நூற்றாண்டுகள் வரைக்கும் சேரவே இல்லை. காரணம் என்னது? விஷயம் அடங்காத ஒரு தன்மை. என்ன தன்மைங்க? அடங்காத ஒரு தன்மை. ஆனால் சாலமோன் ரொம்ப பரவாயில்லையே, ரொம்ப அற்புதமான ஒரு பின்ன அவருடைய வாழ்க்கையில் சவால்கள் இருந்தாலும் ஆரம்ப நிலை ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. தாவீதும் அப்படி தான் சொல்கிறார், ஆண்டவரே நான் சிறுமையும் எளிமையுமான, நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம், இப்படி உமக்கு கொடுப்பதற்கு நான் எம்மாத்திரம். பாருங்கள், அந்த அதிகாரம்லாம் வாசிச்சிங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. நாளாகமத்தில் கடைசி பகுதிகளை வாசிக்கும் பொழுது ஆலயத்துக்கென்று சவதரித்து வைத்தான்னு இருக்கிறது. ஆலயத்துக்கென்று சவதரித்து வைத்தான். கணக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. சேர்த்து வச்சது 4000 டன்னு தங்கம் சேர்த்து வச்சிருக்கிறார். எவ்வளவு டன்னுங்க? 4000 டன்னு தங்கம் சேர்த்து வச்சிருக்கிறார். இப்போ நம்ம 1 பவுன் 2 பவுனெல்லாம் வாங்கிட்டு எங்களுக்கு நிறைய இருக்குது, ஏன்னா கூட்டிகிட்டே போகுது பணம். தங்க வேலை என்ன செய்கிறது? அது நிறைய பேர் பேசக்கூடிய ஆட்கள் எனக்கு நண்பர்களாக இருக்கிறார்கள். ஆகையினால அவங்க சொல்லும்போது இந்த வசனம் தான் எனக்கு, அதை பார்க்கலும் விலையேறப்பட்டதாகிய. இவ்வளவு சொன்னால் நீங்கள் எது மேலே பற்றுதலாக இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சு போயிடும். தங்க விலை கூட்டிகிட்டே போதும். சொல்லுங்கள், தங்க விலம் அது எவ்வளவு கூட்டினாலும் அதை பார்க்கலும் விலையேற பெற்றதாகிய உங்கள் விசுவாசம். நீங்கள் அதை காட்டிலும் வேல்யூங்க. எத்தனை பேருக்கு சின்னதாக இருக்கிறது, நான் சொல்ல விலையும் கொள்ள முடியாது தான். அதை பார்க்கலும் உங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டது? இதை புரிஞ்சுக்கணும் அல்லவா? 4000 டன்னு சேர்த்து வச்சிருக்கிறார். எதுக்கு? ஆலயம் கட்டுவதற்கு. இன்னொரு சிறப்பு விஷயம் என்ன வந்து கேட்டால், ஆண்டவரே 4000 டன்னு நான் தங்கம் ஆலயம் கட்டுற சேர்த்து வச்சிருக்கிறேன். ஆண்டவர் எப்படி திரும்ப ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு? நீ கட்ட வேணான்ட்டார். அப்போ 4000 டன் தரமாட்டேன். அந்த மாதிரி குணமே கிடையாது. 4000 டன் சேர்த்து வச்சுருக்கேன் ஆண்டவரே, உமக்கு ஆலயம் நான் கட்ட வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், நீ கட்ட வேண்டாம்னு சொல்கிறார். அங்கே தான் மனத்தாழ்மை இருக்கிறது. என்னால் நான் என்ன செய்யணும்னு அவர் நினைக்கிறாரோ அதை செய்வது தான் வெற்றி. சொல்லுங்கள், அதை செய்வது தான். அப்புறம் இன்னொரு அதிகாரம் வரும்பொழுது இவ்வளவு சேர்த்து வச்சுருக்கேன் 4000 டன்னு. இது போக ஆலயத்தின் மேல் எனக்கு இருக்கக்கூடிய வாஞ்சையின் நிமித்தம், எப்படி சொல்கிறாருங்க? ஆலயத்தின் மேல் எனக்கு இருக்கக்கூடிய வாஞ்சையின் நிமித்தம் ஏதோ என்னால் இயன்ற மட்டும் 110 டன் சேர்த்து வச்சுருக்கிறேன். எப்படி சொல்கிறாருங்க? எவ்வளவு? இது நான் கதை இல்லை, அந்த அந்த மெஷர்மெண்ட் இங்கே இருக்கிறது அல்லவா, அதனுடைய கண்டெம்பரரி கணக்கு தான் நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். 4000 டன்னு பொதுவாக எல்லாத்துக்கிட்டையும் கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். இந்த 110 டன் எப்படின்னு சொன்னோம்னா, ஆலயத்தின் மீது எனக்கு இருக்கக்கூடிய வாஞ்சை. இந்த வாஞ்சை எங்கே இருக்கிறது? சங்கீதம் 23 சொல்கிறார், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடர்ந்து வரும். நான் 1000 நாட்கள் ஆகாமிய கூடாரங்களில் இருப்பதை பார்க்கலும் ஓடி சமூகத்தில் இருக்கிற ஒரு நாள் நல்லதுன்னு சொல்கிறார் அல்லவா. அந்த ஒரு வாஞ்சை நிமித்தம் நான் எவ்வளவு சேர்த்து வைத்திருக்கிறேன்? 110 டன் என்ன செஞ்சுருக்கிறேன்? சேர்த்து வச்சிருக்கிறேன் என்ன சொல்கிறார். இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் என்று கேட்டால், நான் எம்மாத்திரம், என்னுடைய குடும்பம். இப்போ இதே 110 டன் உங்ககிட்ட இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் கரெக்டாக ஈவினிங் சர்வீஸ்க்கு வந்திருக்க மாட்டீங்க. நான் சொல்கிறது விளையங்கொள்ள முடிகிறதா? என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். விளையங்கொள்ள 110 டன்னெல்லாம் வந்துடுச்சுன்னா ஹெலிகாப்டரில் போயிட்டு இருப்போம், அடுத்த நாள் பேப்பரில் வரும். நான் சொல்கிறது விளையங்கொள்ள முடிகிறதா? அப்போது குறிப்பு என்ன வந்து கேட்டால், 110 டன் சேர்த்து வச்சுட்டு அப்புறம் சொல்கிறார், நான் எம்மாத்திரம், என்னுடைய குடும்பம். அது மாத்திரம் இல்லை, இன்னொரு ஆழமான விஷயம் சொல்கிறார். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கக்கூடிய குணம் இருப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம். நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது இல்லையா, நம்ம வீட்டில் நிறைய விளையாட்டு சாமானெல்லாம் இருக்கும், கேப்பாரற்று கிடக்கும். ஆனால் நம்ம சொந்தக்காரன் பிள்ளைங்க வந்த உடனே எல்லாம் எடுத்து என்ன செஞ்சுக்குவோம்? அந்த வண்டியில் சக்கரம் இருக்காது, ஆனால் தூக்கி வச்சுக்கிறோம். கொஞ்சம் குடுடா அவங்க விளையாடுறதுக்கு. இல்லை, நான் என்ன செய்ய மாட்டேன். இவங்கிட்ட 110 டன்னு மாட்டுச்சுன்னா நான் சொல்கிறது விலையும் கொள்ள முடிகிறதா? ஒரு பிரசங்கியார் சொன்னது எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஏன் நிறைய பேர்கிட்ட ஆண்டவர் பணம் கொண்டு வந்து சேர்க்கறது இல்லை அப்படின்னு சொன்னோம்னா, அங்கே கொண்டு வந்து சேர்த்தோம்னா லாக் ஆயிரும், அதுக்கப்புறம் என்ன செய்யாது. நான் சொல்ல, அதாவது கெட்டிங் மணி டு யூ இஸ் நாட் அ ப்ராப்ளம், கெட்டிங் மணி த்ரூ யூ இஸ் அ ப்ராப்ளம். நான் சொல்ல, பணத்தை நம்மக்கிட்ட கொண்டு வருவது பிரச்சனை இல்லை,
நம் மூலம் எதை செயல்படுத்த வேண்டுமோ அதை செயல்படுத்துவதற்கு. அதனால தான் இப்படி நம்ம இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க. மேக் மீ எ சேனல் ஆஃப் யுவர் பிளெஸ்ஸிங்னு வார்த்தையெல்லாம் பார்த்துருக்கீங்களா? என்னை ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக. வாய்க்கால்னா என்ன அர்த்தம்? அது வழியாக என்ன செய்கிறது? போகிறது. அதை இன்னும் அற்புதமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த வாய்க்கால் நிரம்பி போய்க்கொண்டே இருந்தாலும் அந்த வாய்க்கால் நிரம்பியே இருக்கிறது. ஆகையினால் நீங்கள் கொடுப்பதின் மூலமாக குறையக்கூடிய நபர் அல்ல, கொடுப்பதின் மூலமாக நிறைந்தே இருக்கக்கூடிய விதத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். புரிந்தவர்கள் ஆமீன் என்று சொல்லலாம். எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம்? கடைசியில் காணிக்கை எடுக்க போகிறோமா? இல்லை. நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாகும். அவர் சொல்றார், we have to come under the mission. கீழ்ப்படிதல் நமக்கு இருக்கும் பொழுது உயர்த்தப்படக்கூடிய நிலைமையில் நாம் செயல்பட வேண்டி விதமாக செயல்படுவதற்கு தேவன் நம்ம என்ன செய்கிறார்? உருவாக்குறார். அதான் மனத்தாழ்மை. தான் சொன்னது போல தாவீது சொல்றாரு, நான் எம்மாத்திரம், என்னுடைய குடும்பம் எம்மாத்திரம். இப்படி கொடுப்பதற்கு இந்த திராணி எங்களுக்கு உண்டாயிருப்பது, இதுவும் ரொம்ப அற்புதமான விஷயம். நிறைய பேர் கொடுக்கணும்னு மனசு இருக்கிறது, ஆனால் என்ன இல்லை, இது பொதுவாகவே நம்ம கவனிக்கிறோம் அல்லவா? பொதுவாக இப்படி சொல்லுவாங்க, பணம் இருக்கிற ஆள்கிட்ட குணம் இருக்குது இல்லை, குணம் இருக்கிற ஆள்கிட்ட என்ன இல்லை, பணமும் கிடையாது. இது ரெண்டும் இப்படி இருக்கிறதுனால இன்னும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறதெல்லாம் உலகத்தில் நம்ம கவனிக்கிறோம். ஆனால் கர்த்தர் நமக்கு குணத்தையும் கொடுக்குறார் இல்லையா? பணத்தையும் அவர் கொடுக்க, நாம் அனுபவிப்பதற்காக சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் ரெண்டையும் கொடுக்குறாரு. எதற்கு என்று கேட்டால், அவர் செய்ய நினைத்ததை நம் மூலம் செய்வதற்காக. அந்த மிஷன் நிறைவேறணும் அப்படின்னா, சொல்லுங்கள், இங்கிலீஷ் வேர்டு சொல்லலாம். மிஷன் நிறைவேறணும்னா கட்டாயம் எங்கே தான் வரணும்? சப்மிஷனில் தான் வரணும். இந்த சப்மிஷனில் தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் உருவாக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ யோசேப்பு வாழ்க்கையிலும் நீங்கள் அதை கவனிச்சிருக்கலாம். பல வருஷங்கள் சப்மிஷன்லேயே தான் இருக்கிறார் இல்லையா? சப்மிஷன்லேயே இருக்கிறாரு. ஒரு கட்டம் வரும்பொழுது சொல்கிறார், நீ வெளியில் போகும் பொழுது சிலர் இவ்விதம் அதை நிதானிக்கிறார். அங்கே ஒரு இடத்துல தான் கொஞ்சம் செல்ஃப் ப்ரொமோஷனில் இறங்குறார். வெளியில் போய் என்னை பற்றி கொஞ்சம் என்ன செய்யணும், சொல்லணும் அப்படின்னு சொல்கிறார். மறுபடியும் நீங்கள் விளைவை கவனித்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆள் வெளியில் போன உடனே 2 வருஷம் மறந்துட்டார். 2 வருஷம் மறந்துட்டார். எப்படிங்க? இவர் ஜெயிலில் இருந்தார், உயிர் போகக்கூடிய ஒரு நிலைமை. யோசேப்பு தான், இப்போ நீங்கள் தான் அந்த நபர், நீங்களும் நானும் தான் அந்த நபர்னு வச்சுக்கோமே. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கும் பொழுது யோசேப்பு சொன்னார், சொன்ன மாதிரியே நடந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம ஊர்க்காரங்களாக நம்ம இருக்கிறபடினால உங்களுக்காக கோயில் கட்டி நாங்கள் என்ன செய்ய போகிறோம். அப்படி தான், அந்த மாதிரி நன்றி உணர்வு தானே நமக்கு இருக்கிறது. இவர்கிட்ட போகிறக்கு முன்னாடி சொல்கிறார் யோசேப்பு, நீ வெளியில் போய் பார்வோன்கிட்ட என்னை பற்றி கொஞ்சம் சொல்லு, நான் இந்த இடத்துல இருப்பதற்கு நான் எந்த தப்பும் நான் செய்யலை அப்படின்னு கொஞ்சம் சொல்லி எப்படியாவது என்ன செய்யணும், வெளியில் கொண்டு வரணும்னு சொல்கிறார். அந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்த 2 வருஷம் எப்படி மறக்க முடியும்? ஆனால் என்ன செஞ்சாச்சு? நான் சொல்லுகிறேன், கர்த்தரே மறக்க பண்ணியிருப்பார். நீ இவன் உன்னை வெளியில் கொண்டு வரந்தான்னு நினச்ச, அவன் வெளியில் போவான், ஆனால் உன்னை என்ன செஞ்சிருவான், மறந்துடுவான். 2 வருஷம் கழித்து இந்த 2 வருஷம் எப்படி இருந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க யோசேப்பு? இதுக்கு தான் எவனையும் நம்பக்கூடாது, எவனுக்கும் உதவியும் என்ன செய்யக்கூடாது, அவன் வாங்கி காரியமானோன்னா என்ன செய்ய மாட்டான், நம்ம ஃபோனை டிலீட் பண்ணியிருப்பான், இல்லைன்னா பிளாக் பண்ணியிருப்பான். ஏன்னா அவனுக்கு என்ன முடிஞ்சுது, இதனால எவனையும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் வந்திருக்குமா? மனுஷிகமாக யோசிச்சோம்னா கட்டாயம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறோம். ஆனால் அந்த 2 வருஷம் கர்த்தர் கூடவே இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் யார் கூட இருக்கிறாரு? யோசேப்பு கூட இருந்து சொல்கிறார், மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பது நலம் இல்லையா? பிரபுக்களை நம்புவதை பார்க்கிறோம். என்ன பெரிய வித்தியாசம் நீங்கள் கேட்கலாம். பிரபுன்னு சொன்னோம்னா அந்தஸ்து இருக்கிறது, இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறது, அவங்களுக்கு இன்னும் பதவி இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது, அவங்க நினச்சா அதை செய்ய முடியும், நினைச்சாலும் செய்ய முடியும் என்ற நிலைமை வந்தாலும் அவர்களை நீ நம்புவதை பார்க்கிறோம், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொல்லக்கூடிய அவர் மேல் நம்பிக்கை வர வேண்டும். அதுக்கு 2 வருஷம் ஆகுது. 2 வருஷத்தில் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மறுபடியும் உருவாக்குறார். அப்போ ஒரு தீர்மானத்தில் வந்திருப்பார் யோசேப், இனிமேல் நான் செல்ஃப் ப்ரொமோஷனே பண்ண போகிறது கிடையாது, செல்ஃப் ப்ரொமோஷனே பண்ண போகிறது கிடையாது. அவர் ஏற்ற காலத்தில் அவர் என்னை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தினுள் அடங்கி இருக்க போவார். அந்த 2 வருஷம் கர்த்தர் மறுபடியும் என்ன செய்கிறார், உருவாக்குறார், மறுபடியும் சார்ந்து கொள்ள உதவி செய்கிறார். கதை நமக்கு தெரியும், ஆனால் மறுபடியும் தியானித்து சொல்வது ரொம்ப ஆசீர்வாதமான விஷயம். 2 வருஷம் கழித்து தான் பார்வோன் தூங்குறார். அதுக்கு இடையில தூங்கவே இல்லையா? அவர் எல்லா நாளும் தான் தூங்கினார், கனவே வந்தது இல்லையா? கனவெல்லாம் வந்திருக்கிறது. ஆனால் இந்த குறிப்பிட்ட கனவு இந்த குறிப்பிட்ட நாளில் தான் வருது. அந்த காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கிறார்,
இல்லை இவர் தானே கப்பேரர் தானே இவர், யார் நம்ம மறதி மகாராஜன் இல்லையா? அவர் அவர் கப்பு இல்லையா ஜூஸ் ஊற்றி கொடுக்குறார். உடனே என் முகம் ஒரு மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி தரிசனங்கள் பார்த்தேன், அது எனக்கு புரியல, வசனத்தை ஏற்படுத்துகிறது. அப்போ தான் இவருக்கு என்ன வருகிறது? ஞாபகமே வருது. யார் ஞாபகப்படுத்தினாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன வரணுமோ, யாருக்கிட்ட அது இருக்குதோ அவங்களுக்கு எப்போ ஞாபகம் வந்தால் உங்களுக்கு நல்லதோ அப்போ தான் ஞாபகம் வரும். அது வரைக்கும் 1000 தடவை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிங்கனாலும் பார்க்கவே மாட்டாங்க, பார்த்தாலும் ஞாபகமே என்ன செய்யாது. நான் சொல்கிறது பரவாயில்ல, நல்லா தான் ஞாபகம் வச்சுருக்கிறோம். உண்மை அதுதான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறது தான். நீங்கள் ஜாடமாடையே அவங்ககிட்ட ஹிண்ட் கொடுத்துட்டே இருப்பீங்க, அதாவது அடுத்த வாரம் எனக்கு பர்த்டே பார்த்துக்கோங்க, மறந்துடுவாங்க. நான் சொல்ல விளைவு கொள்ள முடிகிறதா? அதையெல்லாம் விட்டுட்டு பிறப்பித்தவர் நம்மை உயர்த்துவார், நம்மை கனப்படுத்துவார். ஒரு நாள் கரெக்டாக ஞாபகம் வருது. அவன் சொல்கிறான், இப்போ தான் நான் பண்ண தப்பு எனக்கு ஞாபகம் வருதுன்னு சொல்கிறார். ஏன்னா நான் சிறையில் இருக்கும் பொழுது வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நான் நினச்சேன். ஏன்னா அவருக்கு பிறந்த நாள்னால் யாராவது ஒருத்தரை விடுதலை பண்ணுவாங்க, இன்னொருத்தருக்கு ஆபத்து இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த நேரத்தில் ஒருத்தர் எனக்கு வியாக்கியானம் சொன்னார், சூப்பராக சொன்னார். அது சொன்னதின் விளைவு தான் நான் வெளியிலேயே இருக்கிறேன். அன்றைக்கி தான் தான் ஏற்ற காலம், அந்த நாள் தான் ஏற்ற காலம். அது வரைக்கும் என்ன பண்ணுறது? சொல்லுங்கள். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு பலத்த கரத்தினுள் அடங்கியிருங்கள். இந்த 2 வருஷம் என்னை குறித்து சொல்லுன்னு சொன்னார் இல்லையா? என்னை குறிச்சுன்னு சொன்ன ஒரு ஆளை இப்போ பார்வன் அழைக்கிறார். அதை சொன்னீங்க, அந்த வசனம்லாம் நரேஷன் கவனிச்சிங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. அவன் எழும்பி சவரம் செய்து இல்லையா வஸ்திரங்களை எல்லாம் மாற்றி, ஏன்னா அது வரைக்கும் யூனிஃபார்மில் தான் இருக்கிறார். எந்த யூனிஃபார்மில் இருக்கிறார்? பிரிசன் யூனிஃபார்மில் தான் இருக்கிறாரு. சவரமெல்லாம் ஒன்றும் பண்ணலை இல்லையா? இந்த கோவிட் டைம் மாதிரி எல்லோரும் அப்படி இல்லையா, அவங்க பாட்டுக்கு டையெல்லாம் அடிக்காமல் அப்படி சுற்றிட்டு இருந்தாங்க அல்லவா? இப்போ ராஜா கூப்பிட்றாருன்னு சொன்ன உடனே எல்லாம் ஷேவெல்லாம் பண்ணி நீட்டாக போய் நிற்கிறார். ராஜா யாருன்னா நீங்கள் புரிந்து, அன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வல்லரசனுடைய ஒரு தலைவன் அவருக்கு முன்னாடி போய் நிற்கிறார். அவரை பார்த்தோன்னா ராஜா சொல்கிறார், நீர் சொப்பனங்களெல்லாம் வியாக்கியானம் சொல்லக்கூடியவர் என்று உண்மை குறித்து நான் என்ன செய்திருக்கிறேன். கேள்வி கேட்டுட்டிங்களா? அதுக்குள்ள நான் அந்த மாதிரி எண்ணமே என்ன செய்யலை. நான் இப்போ யோசிச்சு பாருங்கள், நீங்கள் போகிறீங்க மிகப்பெரிய ஒரு ராஜாக்கு முன்பாக நிற்கும் பொழுது நீங்கள் சூப்பராக பிரியாணி செய்வீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஓ, என் பிரியாணி சாப்பிட்டு உயிரோடு இருந்தவங்க சொல்லியிருக்கிறாங்க. நான் சொல்ல விலைக்கு கொள்ள முடிகிறதா? அவர் குறிப்பாக என்னவென்றால் அவர் பேச்சே ரொம்ப வித்தியாசம் இருக்கார். அடுத்த சென்டென்ஸே சொல்கிறாருங்க, நான் அல்லன்னு சொல்கிறார். சொல்லுங்கள், என்ன சொல்கிறாருங்க? நான் அல்ல தேவனே. எல்லாரும் இணைந்து சொல்ல முடியாது இருக்கிறோம். நான் அல்ல. உருவாக்கப்பட்டதனுடைய அடையாளம் என்னவென்று கேட்டால், இனி ஜீவிப்பது நான் அல்ல, இயேசுவே என்னில் ஜீவிக்கிறார். அதுதான் சப்மிஷனுடைய மிகப்பெரிய, அதாவது சப்மிஷன் பாருங்கள். இன்னொரு வசனம் நினைவுக்கு வருகிறது, நீங்கள் ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாக எல்லாவற்றும் நிறைவாக இருக்கும்படிக்கு பொறுமையானது தன் பூரண கிரியை உங்களில் என்ன செய்ய கடவது so that you might be perfect and mature ன்னு இருக்கார். அந்த முதிர்ச்சி வர்ற வரைக்கும் பொறுமை நமக்குள்ள கீழ்ப்படிதல்ல அற்புதமான கிரியை கர்த்தர் என்ன செய்கிறார். எனக்கு இன்னும் உயர்வே வரல அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா, கர்த்தர் என்னமோ உங்களை உருவாக்குறாருங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். சொல்லுங்கள், இன்னும் என்ன செய்கிறாரு? அதுக்காக இவ்வளோ வருஷமா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, செய்யக்கூடிய வேலை பெரிய வேலையாக இருக்கிறதுனால இவ்வளோ வருஷம் கட்டாயம் எடுக்க தான் செய்யும். அந்த இவ்வளோ வருஷம் எடுக்குங்கிறது ஒன்று. இந்த வருஷத்தில் இடையில நம்ம தான் அப்பப்போ குறுக்க திரும்பிக்கிறோமே. நான் சொல்கிற விலையும் கொள்ள முடிகிறதா? அப்பப்போ குறுக்க திரும்பிடுறோம், அப்பப்போ சோறு வந்துடுது, அப்பப்போ ரெக்கமெண்டேஷன் 2 பேர்கிட்ட சொல்லி விட்றதுனால அவனை மறக்க வைக்கிறதுக்கே கர்த்தருக்கு 2 வருஷம் ஆகுது. நான் சொல்கிறது கதை உங்களுக்கு புரிகிறதா? நான் சொல்கிறேன், அடங்கி இருப்பது தான் ஆசீர்வாதம். எல்லாரும் இணைந்து சொல்ல முடியாது இருக்கிறோம். அடங்கி இருப்பது தான். அந்த அடங்கு இருப்பதனுடைய நோக்கம் என்னவென்று கேட்டால், ஏற்ற காலத்தில் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். பார்வோனுக்கு ஆண்டவர் பற்றியே தெரியாதங்க, முடிக்க முடியாது இருக்கிறேன் இல்லையா? பார்வோனுக்குடைய நினைப்பே எப்படி இருக்கிறது கேட்டால், அவர் தான் ஆண்டவர்னு நினச்சிட்டு இருக்கிறார். ஏன்னா மக்கள் அப்படி தான் அவரை பார்க்குறாங்க. அந்த 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 காலகட்டத்தில் பார்வோன் ஒரு கடவுள், பார்வோன் ஒரு கடவுள் அப்படின்னு கடவுள்னு நினைக்கிறவர் என்ன சொல்கிறார் என்று கேட்டால், உனக்குள் தேவனின் ஆவி இருக்கிறோம். எப்படி சொல்ல? உனக்குள் தேவன், உன்னை போல ஞானம் உள்ளவன் எகிப்தில் வேறு எங்கேயுமே இல்லை. ஆகினால இந்த ஸ்தானத்திற்கு நான் உன்னையே நியமிக்கிறேன்னு சொல்கிறார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் கவனிச்சு ஏற்ற காலத்தில் அதை இன்னும் எளிமைப்படுத்தி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த ஏற்ற காலம் வராமல் நீங்கள் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் அதனுடைய விளைவை பார்க்கிறோம். ஏற்ற காலத்தில் வரக்கூடிய விளைவு
ரொம்ப சிறப்பாக இருக்கும், ரொம்ப சீக்கிரமாகவும் இருக்கும். எத்தனை பேர் நான் சொல்வதை புரிந்து கொள்ள முடியும்? ஏற்ற காலம் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன தான் வெளியே தலைகீழாக நின்று தோப்பு கரணம் போட்டு குட்டி கரணமெல்லாம் அடித்து என்ன முயற்சி பண்ணாலும் பெருசாக வராது. ஆனால் ஏற்ற காலம்னு வரும்பொழுது, உதாரணத்தை யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே சொல்லுகிறேன், நம்முடைய புரிந்து கொள்ளுதலுக்காக 10 மணிக்கு தான் ரிலீஸ் ஆகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை மணிக்கு ரிலீஸ் ஆகிறாரு? 10 மணிக்கு ரிலீஸ் ஆகிறார். ஜெயிலிருந்து வெளியில் கொண்டு வராங்க, சவரம்லாம் பண்ணி ராஜாக்கு முன்பாக வந்து நிற்கிறாரு. 11 மணிக்கு ஹெட்லைன்ஸ் வருகிறது இல்லையா, தலைப்பு செய்திகள். என்ன தலைப்பு செய்திகள் இல்லையா? யோசேப்பு பிரதம மந்திரியாக அறிவிக்கப்படுகிறார். நான் சொல்ல விளங்கிக்கொள்ளும். அப்போ யார் அந்த யோசேப்? உடனே யூடியூப்லலாம் வருகிறது, ஹூ இஸ் திஸ் ஜோசப்? நான் சொல்ல விளங்கிக்கொள்ளும். எந்த ஜோசஃபை சொல்லுகிறேன்? நான் சொல்ல இந்த ஜோசஃபை தான் சொல்லுகிறேன். விளங்கிக் கொள்ள முடிகிறதா? ஹூ இஸ் திஸ் ஜோசப் அப்படின்னு நான் வருது. நான் சொல்ல கொஞ்சம் வேறு என்னமோ சொல்லிட்டு போங்க, முடிச்சிங்கன்னா போதும். நான் சொல்லுங்க, புரிகிறதா? அப்போ யார் இந்த யோசேப்பு? அப்போ தான் புரிகிறது. எங்கே ஜெயிலில் இருந்தாருங்களாமா, வெளியில் வந்தாராம். ஒரு சின்ன கான்வர்சேஷனுங்க. அவர் சொல்கிறார், இதுதான் நடக்க போகுதுங்க, ஆண்டவர் இப்படி செய்ய போகிறாரு, நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா பஞ்சம் வரும், ஆனால் உங்களுக்கு வராதுங்கிறார். அப்படிங்க, பஞ்சம் வரும், உங்களுக்கு என்ன செய்யாது? வராது. 5ல் 1 பங்கை என்ன செய்ய வேண்டும்? சேர்த்து வைக்க வேண்டும். சேர்த்து வைத்தால் பஞ்சம் உங்களுக்கும் வராது. எத்தனை பேர் பஞ்சத்தை அடிபட்டிருக்காங்க, அவங்களையும் நம்மால் போஷிக்க முடியும் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னோம்னா, யோசேப்புக்கு உடனே ஒரு பதவி கொடுக்கப்படுகிறது. அவர் கழுத்தில் என்ன போட்டு விட்றாங்க? நீங்கள் அதுக்கு முந்தின நாள் என்ன போட்டிருந்தாங்க? மேஜர் செயின். நான் சொல்ல புரியுது அவங்களுக்கு? இன்றைக்கி என்ன செயின் போட்டிருக்காங்க? ஆமாம், அதாவது பாருங்கள், ஒரு பிரசங்க ரொம்ப அற்புதமாக தான் சொல்கிறார். ராஜா தன் கையில் இருக்கிற மோதிரத்தை எடுத்து போட்டான். எப்படி இருக்கிறதுங்க? தன் கையில் இருக்கிற மோதிரத்தை போட்டு அவனுக்கு மெல்லிய வஸ்திரம், லினனில் இறங்கிட்டார். நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? மெல்லிய வஸ்திரம் எல்லாம் அது வரைக்கும் சாக்கு பை மாதிரி இல்லையா, வரி வரியாக கோடு கூட என்ன செஞ்சிருப்பார். நான் சொல்கிறது அவங்க புரிகிறது அல்லவா? மெல்லிய வஸ்திரம் தரித்து அவனை ரதத்தில் ஏற்றி, இவன் சொன்னபடி எல்லாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும். இது நடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சுங்க? நான் சொல்லக்கூடிய கேள்விக்கு பதில் நீங்கள் சிந்திக்க வேண்டும். இவ்வளோ நடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? கொஞ்ச நேரம் தான். ஏற்ற காலம் என்று சொன்னால் ரொம்ப வருஷம் நடக்காததை சொற்ப நேரத்தில் கர்த்தர் சிறப்பாக செய்ய முடியும். ஆனால் தேவை என்னவென்று கேட்டால் அடங்கி இருப்பது. சொல்லுங்கள், தேவை என்னதுங்க? அடங்கி இருக்கும். திரும்ப சொல்லுகிறேன், ரொம்ப வருஷம் நடக்காத விஷயத்தை சொற்பமான டைமில், அதை இன்னொரு வசனம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சின்னவன் 1000ஆகவும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தர் அதை தீவிரம் நடவிப்பார். சொல்லுங்கள், கர்த்தர் அதை, அந்த தீவிரங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். வாட் டேக்ஸ் வெரி லாங், எது ரொம்ப காலம் பிடிக்கிறதோ தேவ கிருபையினால ரொம்ப காலம் இல்லாதபடிக்கு உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். எல்லாரும் இணைந்து சொல்லும்படியா இருக்கிறோம், என்னுடைய சுக வாழ்வு சீக்கிரத்தில். அதை கர்த்தர் செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா, ஏற்ற காலத்தில் அவர் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தினுள் அடங்கி இருப்பது நல்லது. இப்போ சொல்லுங்கள், அடக்கம் ஒரு ஆசீர்வாதமா இல்லையா? அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆகினால எங்கள் அவசரத்தை எங்களை விட்டு நீக்க வேண்டும், இந்த அடங்காமையை எங்களை விட்டு என்ன செய்ய வேண்டாம். சில நேரத்தில் ரொம்ப அங்கலாப்பாக இருக்குது, கர்த்தாவே எனக்கு பின்னாடி ரசிக்கப்பட்டவன்லாம், நான் சொல்கிறது புரிகிறதா இருக்குது, அவங்களுக்கு வேறு விதத்தில் கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்களுக்கென்று வைத்திருக்கிறதை உங்களுக்கு தான் என்ன செய்திருக்கிறார். எத்தனை பேர் புரிந்தாமே என்னது சொல்ல முடியும்? எளிமை நின்றவர்களாக ஆண்டவரை நோக்கி பார்க்கக்கூடிய அற்புதமான நேரம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் அடங்கி இருக்கிற நேரம், கர்த்தர் உங்களை உருவாக்குற, நம்மை உருவாக்கக்கூடிய நேரம். when we come under the mission, ஏற்ற காலத்தில் நாம் உயர்த்தப்படும் பொழுது, உயர்த்தப்பட்ட நிலைமையில் சிறப்பாக நாம் பணி செய்வதற்காக இப்பொழுது அடக்கமான நிலையில் கர்த்தர் நம்மை உருவாக்கக்கூடிய உன்னதமான தேவனாக இருக்கிறார். நம்முடைய காலங்களெல்லாம் அவர் கையில் இருக்கிறது. ஆகினால லேட் ஆகுது, தாமதமாகுது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். கர்த்தர் ஏற்ற காலத்தில் எல்லாவற்றையும் சிறப்பாய் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். கரங்களை பரத்துக்கு நேராக உயர்த்தி, நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் எல்லாம் சரியான நேரத்தில் நடக்கும். அதனால் பயப்பட வேண்டாம், அங்கலாப்பட வேண்டாம், அவசரப்பட வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் அதன் காலத்தில் கர்த்தர் எப்படி செய்கிறார்? நேர்த்தியாய் செய்யக்கூடிய அற்புதமான தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். அற்புதமான தேவன், ஆசீர்வாதமான தேவன், எல்லாவற்றையும் சிறப்பாக செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். எல்லாரும் கரம் உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரப்பா, 1000 நன்மைகள் எங்கள் வாழ்க்கையில செய்திருக்கிறேன்.
இன்னும் ஆயிரமான நன்மைகளை செய்யும்படியாக ஆயத்தம் செய்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் அடங்கி இருக்க, கீழ்ப்படிந்திருக்க, குடும்பமாக உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்த நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வதற்காக நாங்கள் உம்மை மனதாரமை நாங்கள் துதிக்கிறோம். கரம் தட்டி உன்னதமான ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. சகலத்தையும் செய்ய வல்லவரே, நீர் நினைத்தது தடைபடாது. சகலத்தையும் செய்ய வல்லவரே, நீர் நினைத்தது தடைபடாது. அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பவரே, அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பவரே. சொல்லுங்கள், சகலத்தையும் செய்ய வல்லவரே, நீ நினைத்தது நடைபடாது. இயேசுவே, சகலத்தையும் செய்ய வல்லவரே, நீ நினைத்தது தடைபடாது. அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பவரே, அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பவரே. கண்மலையின் மறைவு, உள்ளங்கையின் மறைவு, கண்மலையின் மறைவு, உள்ளங்கையின் நடுவில், கண்களின் கருவிழிகளை போல் எம்மட்டும் காத்தீரே. கண்களின் கருவிழிகளை போல் எம்மட்டும் காத்தீரே. கரம் உயர்த்தி நல்ல ஆண்டவரே, உம்முடைய பாதம் நாங்கள் பணிகிறோம். உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இருப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். நீர் எங்கள் ஆண்டவரே தேவன் மாத்திரமல்ல, எங்கள் பிதாவாக இருக்கிறீர். ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு எது கொடுக்க வேண்டும், நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயமாக இருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய பலத்த கரத்துக்குள்ளாக நாங்கள் அடங்கி இருக்க, உருவாக்கப்பட, உயர்த்தப்பட, உமக்கு மகிமையாய் நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்வதற்காக நன்றி. வார்த்தை கேட்ட எல்லார் மேலும் ஆசீர்வாதம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்களுடைய நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். God bless you.